வணக்கம். இது ஆடியோ நூலகம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கதை என் வழிகள் தீபங்களாய் உனக்கென ஏற்றி வைத்தேன். இதோட 3ஆம் பாகத்தை இப்போ பார்க்கலாம் வாங்க. யாரோ கூப்பிட்டார் போல இருந்தது. வேண்டுமானால் போய் பார்த்துவிட்டு வாயேன். இந்த இருட்டில் யார் வரப்போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு சொன்னாள் சந்தியா. ஆயா போய் கதவை திறந்ததுமே மாதவன் ரெயின்கோட்டிலிருந்து நீர் சொட்ட சொட்ட உள்ளே வந்தான். அவனை பார்த்ததுமே சந்தியா சரையல் என்று எழுந்து நின்றாள். திடீரென்று கதவை திறந்ததால் விற்றென்று உள்ளே வந்த காற்றுக்கு லாந்தர் படபடத்தது. ஆயா சற்றென்று போய் கைகளால் குறுக்கே வைத்து அணையாமல் தொடுத்தாள். மாதவன் உள்ளே வந்ததும் கதவை சாத்தினான். நீங்க ஊரிலிருந்து எப்போ வந்தீங்க கேட்டாள் ஆயா. காலையிலேயே வந்தேன். வெளியே வர முடியாதபடி ஒரே மழை. சாதாரணமாக அவன் ஊரிலிருந்து வந்ததுமே சந்தியாவின் வீட்டிற்கு வந்து வாசுவின் சேம நலன்களை பற்றி தெரிவிப்பான். மாதவன் வீடு முழுவதும் பரத்தி இருந்த பாத்திரங்களை வியப்புடன் பார்த்தான். நீண்ட ரயில் கோட்டில் அவன் இன்னும் உயரமாக பருமனாக தென்பட்டான். மழை நீரில் நனைந்த கேசங்கள் நெற்றியில் ஒட்டி கொண்டிருந்தன. அதுவும் அழகாகத்தான் இருந்தது. ஒரே மழை, இன்றிரவு கூட விடாது போலிருக்கு என்றாள் ஆயா. வீடெல்லாம் முழுகுகிறது போலிருக்கிறதே. ரெயின்கோட்டை அவிழ்த்து கொண்டே கேட்டான். இவ்வளவு மழையில் இந்த இருட்டில் வராவிட்டால் என்ன, குடிமூழ்கி போய்விடுமோ? சந்தியா நெற்றியை சுளித்துக் கொண்டு யோசித்தாள். உள்ளே எல்லாமே ஒழுகுகிறதா? மாதவன் உள்ளே நுழைந்து சுவாதீனமாக சுற்றி பார்த்துவிட்டு, அடடா, சுவர்களெல்லாம் கூட தண்ணீரில் ஊறி கசைகிறதே என்றான். ஆயா பதில் பேசவில்லை. இன்றிரவு மழை விடாது என்றான். திரும்பவும் யாருமே பதில் பேசவில்லை. சந்தியா குனிந்த தலை நிமிரவில்லை. நதி இப்பொழுதே கரையையொட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த சமயத்திலும் பொங்கக்கூடும். கரையில் இருக்கும் குடிசைவாசிகள் எல்லோரும் காலி செய்துவிட்டு ஊருக்குள் வந்துவிட்டார்கள். இன்றிரவு முழுவதும் மழை பெய்தால் நாளைக்கு நதி பொங்காமல் இருக்காது. முதலில் இந்த மழையிலேயே இந்த வீடு இடிந்துவிடும் போலிருக்கிறதே. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மேலே இருந்து சொட சொடவென்று நீர் தாரை தலையில் விழுந்தது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மாதவன் சந்தியா இருந்த பக்கமாக ஒதுங்கினான். இந்த இரவு நேரத்தில் எங்கே போக முடியும் எங்களால் என்றாள் ஆயா தயக்கத்தோடு. எங்க வீட்டுக்கு வாங்க, விடிந்ததும் திரும்பி வந்து விடலாம் என்றான் மாதவன். பரவாயில்லை, மழை குறைந்துவிடும். முதல் முறையாக வாயை திறந்து கூறினாள் சந்தியா. லாந்தர் வெளிச்சத்தில் ஒரு வினாடி சந்தியாவையே பார்த்த மாதவனுக்கு அவள் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்த விதத்தை பார்த்ததும் அருகில் சென்று முகத்தை தூக்கி நிறுத்தி தன்னை நிமிர்ந்து பார்க்கச் சொல்லி உத்தரவிட வேண்டும் என்று தோன்றியது. அவ்வாறு பார்க்கும் பொழுது, நான் என்ன செய்தால் உன் வெறுப்பு போகும் என்று சொல்லு. 7 கடல்களையும் நீந்தி வரட்டுமா? பனிமலையிலிருந்து கீழே குதிக்கட்டுமா? எரிமலைகளுக்கிடையே நின்று முறுவலுடன் நடக்கட்டுமா? என்ன செய்யலாம்? என்ன செய்தால் உன் முகத்தில் உள்ள கொடுமை நீங்கி மலர்ச்சி ஏற்படும் என்று சொல் சந்தியா என்று கேட்க வேண்டும் போல தோன்றியது. ஆனால் மேலுக்கு மட்டும் சாதாரண குரலில், நள்ளிரவு நேரத்தில் ஏதாவது நேர்ந்துவிட்டாள் என்றான். ஒன்றுமாகாது, உறுதியாக வந்தது பதில். எந்த விஷயத்தையும் நல்லதை கெட்டதை 2 விதமாக யோசித்து பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துவிட்டால் நஷ்டமில்லையே. இன்றிரவு ஒன்றும் ஆகாது என்று நீங்கள் சும்மா இருந்தாலும் ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது எனக்கு. கடவுள் சில சமயம் நாம் நினைத்ததற்கு எதிர்ப்பதமாக நடத்தி விடுவார். இறுதி வார்த்தைகளிலிருந்து ஸ்லேடை சந்தியாவுக்கு மட்டுமே புரிந்தது. ஒரு வினாடி நிசப்தம் சூழ்ந்தது. லாந்தர் திரியை சரி செய்து கொண்டிருந்த ஆயா சந்தியாவை நோக்கி திரும்பினாள். மழை நீரால் சுவர்கள் ஊறிக்கொண்டிருந்ததை பார்த்தபோது அவளுக்கு பயத்தால் உயிரே போய்விடும் போலிருந்தது. குறைந்தபட்சம் போர்த்தி கொள்வதற்கு கூட நல்ல போர்வையில்லை. என்ன சொல்கிறாய் ஆயா? தான் ஏதாவது செய்ய நினைத்துவிட்டால் மாதவன் ஆயாவைத்தான் கேட்பான். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. தயக்கமாக வந்தது ஆயாவின் பதில். அப்படியென்றால் உடனே கிளம்புங்கள். சிறியவர்களின் அபிப்பிராயத்திற்கு மதிப்பு தர வேண்டியதுதான். ஆனால் சில சமயம் பெரியவர்களாக நாமும் சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். சந்தியாவின் முகம் சிவந்ததை யாருமே கவனிக்கவில்லை. உயிரே போனாலும் சரி, நான் இங்கேயே தான் இருப்பேன். உங்கள் வீட்டிற்கு வரமாட்டேன். இங்கிருந்து போய்விடுங்கள் என்று பெரிதாக கத்த வேண்டும் போல இருந்தது. ஆனால் விவேகம் கோபத்தை அடக்கிவிட்டது. ஆயாவை பார்த்தாள். அவளோ குளிரால் விடவிடவென்று நடுங்கிக் கொண்டே போவோம் என்று கெஞ்சுவது போல தீனமாக பார்த்தாள். சந்தியா இறங்கி வந்தாள். இந்த காற்றுக்கும் மழைக்கும் ஆயாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இன்னும் கஷ்டம்.
எப்படியோ ஒருவாறு கிளம்பினார்கள். நீங்கள் இருவரும் இந்த ரெயின்கோட்டை போர்த்திக் கொள்ளுங்கள், தலை நனையாமல் இருக்கும். மாதவன் ரெயின்கோட்டை தந்தான். ஆயா வாங்கி கொண்டாள். தேவையில்லை, நான் இப்படியே வருகிறேன். தலையை திருப்பிக் கொண்டாள் சந்தியா. அவ்வாறு சொல்லும் பொழுது அந்த கண்களில் தென்பட்ட வெறுப்பை மாதவன் கவனிக்க தவறவில்லை. ஆயாவிற்கு கோட்டை போர்த்தினான். வீட்டை பூட்டிவிட்டு வராந்தாவில் இறங்கிய போது சந்தியாவின் கால் சேற்றில் சறுக்கியது. ஜாக்கிரதை! பின்னால் வந்து கொண்டிருந்த மாதவன் சட்டென்று தோளை பிடித்து விழுந்து விடாமல் தொடுத்தான். அந்த முயற்சியில் சந்தியாவின் தலை வந்து அவன் மார்பில் பட்டது. சரியாக நின்றபடி மாதவனின் கையை விடுவித்துக் கொள்வதற்குள்ளாகவே அவனை விட்டுவிட்டான். அவன் ஸ்பரிசம் அருவருப்பாக இருந்தது உண்மைதான். ஆனால் மின்னலாய் அவளை பற்றி தடுத்து நிறுத்தியிருக்காவிட்டால் அவள் சேற்றில் குப்புற விழுந்திருப்பாள். அதனால் சந்தியா அவள் அளவுக்கதிகமாக அருவருத்துக் கொள்ள முடியவில்லை. அத்தியாயம் 19. எப்பொழுதும் தொலைவிலிருந்து பார்த்திருக்கிறார்களே தவிர கிட்டத்தில் அந்த வீடு எப்படி இருந்தது என்று சந்தியாவோ ஆயாவோ பார்த்ததே இல்லை. வராண்டாவை தாண்டி ஹாலுக்குள் அடியெடுத்து வைத்ததுமே கும்பலாக நிறைய பேர் தென்பட்டார்கள். அவர்களில் பெரும்பாலோர் வேலைக்காரர்கள், குடியானவர்கள். அவர்களையெல்லாம் பார்த்த பிறகு சந்தியா நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டாள். தமக்கு புகலிடம் தருவதற்கு மாதவன் தனிப்பட்ட அக்கறை ஒன்றும் எடுத்துக் கொள்ளவில்லை. நிறைய பேர் அனாதிகளோடு கூட அவளும் ஒருத்தி. அவ்வளவுதான். வாங்க என்று உள்ளறைக்கு அழைத்துச் சென்று கோபால் என்று குரல் கொடுத்தான். வந்துவிட்டேன். உள்ளே இருந்து குரல் கேட்டது. 2 நிமிஷங்களுக்கு பிறகு கோபால் வந்தான். அவன் தனியாக வரவில்லை. சிவப்பாக கொழு கொழுவென்று இருந்த 4-5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவனை தூக்கி கொண்டு வந்தான். அட, நீ இன்னுமா தூங்கவில்லை? கைகளை நீட்டினான் மாதவன். இல்லை, நீ எங்கே போய்விட்டாய்? தந்தைக்கு கைக்கு தாவிய சிறுவன் சந்தியா மற்றவர்களை பார்த்து கொண்டே கேட்டான். கோபால், இவர்களுக்கு உள்ளே இடது பக்கத்தில் உள்ள அறையை காட்டு என்றான் மாதவன். பையன் யார்? அழகாக இருந்த சிறுவனை பார்த்து ஆயாவால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. என் மகன். எவ்வளவு சகஜமாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய போதிலும் அவன் குரல் வித்தியாசமாக ஒலித்தது. சந்தியா திடுக்கிட்டாள். ஆயா வியப்புடன் பார்த்தாள். ஏன்? கல்யாணம், கார்த்திகை எதுவும் ஆகாமலேயே குழந்தை எப்படி வந்தான் என்றா? அவன் என் மகன் என்று தெரிந்தது. உடனே வரவழைத்து கொண்டேன். தாய் எங்கே இருக்கிறாள் என்று தெரியாது. அவன் வார்த்தைகளில் இருந்த ஸ்லேடை எல்லோருக்கும் புரியவே ஆச்சரியமடைந்தவர்களாக பார்த்தார்கள். மது, ஆயாவிடம் போக மாட்டாயா? மகனை ஆயாவிடம் நீட்டிக்கொண்டே சொன்னான். அவன் போனார் போலவே போய்விட்டு திரும்பவும் தந்தைக்காக கையை நீட்டினான். அப்படியே உங்க ஜாடைதான், வழிய வரவழைத்து கொண்ட சிரிப்புடன் ஆயா சொன்னாள். தன் மகன் என்று மாதவன் சொன்னதற்கு ஏற்றாற் போலவே சிறுவனிடம் அவன் ஜாடை நன்றாக தெரிந்தது. என் ஜாடை நிறைய இருக்கு, உண்மைதான். ஆனால் கூர்ந்து கவனித்தாள். அந்த உதடு, மூக்கு இரண்டிலும் தாயின் சாயல் தெரியும். அவன் முகம் இருட்டில் இருந்ததால் அதில் என்ன உணர்ச்சி தென்பட்டது என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த உரையாடலை அதற்கு மேல் கேட்க விரும்பாதவளாக சந்தியா கோபாலுடன் உள்ளே போய்விட்டாள். குழந்தையை யார் பார்த்து கொள்கிறார்கள்? ஆயா கேட்டாள். இன்னும் யாரும் கிடைக்கவில்லை. ஆயாவுக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுகின்ற ஆள் வேண்டும் என்றான் மாதவன். ஆயாவும் அங்கிருந்து உள்ளே போய்விட்டாள். அவர்கள் போன பிறகு மாதவன் மதுவை மார்போடு அழுத்திக் கொண்டே அங்கு இருந்த சோபாவில் சரிந்தான். என்ன வேடிக்கை! சந்தியாவிடம் மதுவை காட்டி என் மகன் என்று எப்படி சொல்லுவது என்ற பிரச்சனை இத்தனை சுலபமாக தீர்ந்து போய்விடும் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. இன்றைக்குத்தான் அவனை சிஸ்டரிடமிருந்து அழைத்து வந்தான். இன்றைக்கே சந்தியாவும் எதிர்பாராமல் இங்கே வந்துவிட்டாள். என் மகன் என்று சொன்னபொழுது சந்தியாவின் முகத்தில் தென்பட்ட இனம் புரியாத உணர்வை அவன் கவனிக்காமல் போகவில்லை. என்றாவது மதுவை அழைத்து கொண்டு போய் சந்தியாவிடம் தந்து, இவன் உன் மகன்தான் சந்தியா என்று சொல்லக்கூடிய தருணம் வருமா? சிறுவனை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு அவன் எவ்வளவு பாடுபட்டிருப்பான் என்று யாருக்கும் தெரியாது. தினமும் நர்சிங் ஹோமுக்கு போவான். போன பொழுதெல்லாம் அவனை காரில் உட்கார வைத்துக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றி வருவான். சாக்லேட், பொம்மைகள், ஆடைகள் என்று எல்லாம் வாங்கித் தருவான். மது அவனுக்கு நெருக்கமாவதற்கு ரொம்ப நாள் தேவைப்படவில்லை. அதனால்தான் சிஸ்டர், அவருடன் போகிறாயா என்று கேட்டபொழுது சரி என்று தலையாட்டி விட்டான். 15 நாட்களுக்கு ஒரு தடவையோ மாதம் ஒரு முறையோ மதுவை அழைத்து வந்து காண்பித்து குழந்தை இயங்கவில்லை என்பதை மெய்ப்பிக்கும்படி எச்சரித்து அனுப்பினாள் சிஸ்டர்.
குழந்தை சந்தியாவிடம் போகும்படி செய்வது எப்படி என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தான் மாதவன். அவன் மனம் அதற்காக 1000 வழிகளை தேடிக்கொண்டிருந்தது. அறைக்குள் வந்து படுக்கப் போவதற்கு முன்னால், உண்மையிலேயே மகனாகத்தான் இருக்கும் என்கிறாயா என்று கேட்டாள் ஆயா. இன்னும் அதையே யோசித்துக் கொண்டே. அவளால் நம்பத்தான் முடியவில்லை. ஏன் ஏன் இருக்கக்கூடாது? கடுமையாக கேட்டாள் சந்தியா. பின்னே தாய் எந்த குளமோ குட்டையிலோ குதித்திருப்பாள். இல்லாவிட்டால் வேறு கல்யாணம் பண்ணிக்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பாள். அது எப்படி இருந்தாலும் குழந்தை மட்டும் தங்க விக்கிரமாக இருக்கிறான். அந்த கேசங்களும் நெற்றியும் அசல் அப்பாவேதான் என்றாள் ஆயா. சந்தியா பதில் சொல்லவில்லை. மனமெல்லாம் பயங்கரமான யோசனைகளால் அழைகளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. தனக்கும் ஒரு கால் அந்த குழந்தை உயிரோடு இருந்திருந்தாள். அவள் உடல் பயத்தால் சிலிர்த்து உடனே அருவருப்பால் முறுக்கிக் கொண்டது. சீச்சே, இதுவரை இந்த மாதிரி யோசனைகள் வந்ததே இல்லையே. ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை போலும். எவ்வளவு பெருமையாக சொல்லிக் கொள்கிறான். சந்தியாவுக்கு தந்தையும் மகனும் சேர்ந்திருக்கும் காட்சி கண்முன்னால் நிழலாடியது. உடம்பு முழுவதும் தேளும் பூரானும் ஊர்ந்தாற் போல அருவருப்பு ஏற்பட்டது. அவன் வாழ்க்கையில் தான் எத்தனை பெண்கள்! நாளுக்கு நாள் இந்த பெண்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறதே. சுதா, ஜோதி, இந்த சிறுவனின் தாய், தான். என்ன மனிதன் இவன்! சந்தியாவிற்கு அவன் மேல் இருந்த துவேஷம் வளரத் தொடங்கியது. ஆனால் என்ன தலையெழுத்து இது! இந்த வீட்டில் அவள் ஏன் அடியெடுத்து வைத்தாள்? கடவுளே, நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? என்னை ஏன் இதுபோல தண்டிக்கிறாய்? இருட்டில் மழையின் ஓசையை கேட்டுக்கொண்டே படுத்திருந்த அவள் கண்களிலிருந்து சூடான கண்ணீர் வழிந்து தலையணையை நனைக்கத் தொடங்கியது. மறுநாள் மழையின் தீவிரம் கொஞ்சம் தணிந்தது. ஆனால் காற்றின் சீற்றம் மட்டும் குறையவில்லை. மாதவன் வீட்டில் தங்கியிருந்தவர்கள் அன்றும் அங்கே இருப்பதற்காக மாதவன் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். வீட்டில் அவ்வளவு வேலைகள் இருக்கும்போது பார்த்து கொண்டே சும்மா இருக்க பிடிக்காத ஆயா தானும் சமையலறை பக்கம் போய்விட்டாள். அதற்கு முன்னால் சந்தியா தான் ஒருமுறை போய் தோட்டத்தை பார்த்துவிட்டு வருவதாக சொன்னாள். இந்த மழையில் வெளியே போகக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் ஆயா. அறையில் தனியாக உட்கார்ந்திருந்த சந்தியா ஆயா சமையல் வேளையில் தீவிரமாக மூழ்கிவிட்டதை கவனித்து மெதுவாக வெளியே நழுவினாள். புடவை தலைப்பை தலைக்கு மேல் முக்காடாக போட்டுக்கொண்டு தோட்டத்தை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினாள். யோசனையில் மூழ்கியபடியே வேகமாக நடந்து கொண்டிருந்த சந்தியா கொஞ்ச தூரத்திலேயே எதிரே தென்பட்ட காட்சியை பார்த்துவிட்டு தூக்கி வாரி போட அப்படியே நின்றுவிட்டாள். கண்கள் அகல விரியத் தொடங்கின. அந்த இடமெல்லாம் ஜலப்பிரளயமாக இருந்தது. தண்ணீருக்கு மேலே தெப்பம் போல முதிர்ந்து கொண்டிருந்த பூக்களையும் காய்கறிகளையும் பார்த்துத்தான் அந்த இடத்தில் தோட்டம் இருந்ததாக நினைத்து கொள்ள வேண்டும். பந்தலுக்கு மேல் படர்ந்திருந்த கொடிகள் தாறுமாறாக விழுந்து விட்டிருந்தன. சிலையாக நின்றுவிட்ட அவள் மனம் எவ்வளவு முயன்றாலும் அந்த பயங்கரமான உண்மையை ஒப்புக்கொள்ள மறுத்தது. காற்றிற்கு தலைமேல் போர்த்தி கொண்டிருந்த முக்காடு நழுவி விழுந்தது. அதை சரியாக போட்டுக்கொள்ளும் நினைப்பு கூட இருக்கவில்லை அவளுக்கு. அந்த மழையில் அங்கே எவ்வளவு நேரமாக நின்று கொண்டிருந்தாலும் அவளுக்கே தெரியாது. எத்தனை நாளைய உழைப்பு, எவ்வளவு எதிர்பார்ப்புகள், அத்தனையையும் வெள்ளம் விழுங்கிவிட்டது. சோர்ந்து போய்விட்ட உள்ளத்துடன் கால்கள் தள்ளாட நேராக தன் வீட்டிற்கு வந்து பூட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். வீடு முழுவதும் தண்ணீர். தளர்ந்து போய் வாசுவின் கட்டிலின் மீது சரிந்தாள். வாசலிலிருந்து ஊதக்காற்று மழையோடு சேர்ந்து விற்றென்று வீசிக்கொண்டிருந்தது. மழையால் தலையும் ஆடைகளும் தொப்பலாக நனைந்து விட்டன. எவ்வளவு அடக்கிக் கொள்ள முயன்ற போதிலும் முடியாமல் உடம்பெல்லாம் குளிருக்கு விடவிடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. சந்தியாவிற்கு திடீரென்று வெறி பிடித்தார் போல சிரிக்க வேண்டும் போலிருந்தது. தோட்டமெல்லாம் நிர்மூலமாகிவிட்டது. இனி எதை சாப்பிடுவது? திரும்பவும் பணம் செலவழித்து பாடுபட வேண்டும் தோட்டத்தை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு. விதி தன்னை ஏன் எந்த பக்கமாக போனாலும் இதுபோல குரூரமாக தண்டிக்கிறது. அவள் அழத் தொடங்கினாள். திடீரென்று பெருத்த சத்தம் கேட்டது. பயங்கரமான அந்த சத்தம் என்னவென்று தெரியாத சந்தியா வீலென்று கத்திக்கொண்டே கட்டிலோடு கட்டிலாக முடங்கினாள். திடீரென்று மழைத்தாரைகள் வந்து வேகமாக சந்தியாவின் உடல் மீது பட்டு மென்மேலும் நனைத்து கொண்டே இருந்தன. மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு பக்கமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விட்டது. எழுந்து அங்கிருந்து வெளியே ஓடிவிட வேண்டும் என்று முயற்சித்தாள். ஆனால் ஊசிகளாக வந்து மோதிக்கொண்டே இருந்த மழைத்தாரைகள் கண்களை திறக்க முடியாமல் செய்தன. கால்கள் நொடுங்கின. எழுந்து கொள்ளப் போனவள் திரும்பவும் பொத்தென்று கீழே விழுந்தாள். மயக்கம் அவளை சூழ்ந்து கொள்ளத் தொடங்கியது.
அது முற்றிலும் வசப்படுத்திக் கொள்ளும் முன்பே தான் இங்கிருந்து வெளியே போய்விட வேண்டும். இடிந்து விழுந்த வீட்டில் அவள் தனியாக இருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மற்ற பகுதியும் இடிந்து போகக்கூடும். அதில் சந்தேகம் இல்லை. உடனே இங்கிருந்து போகாவிட்டால் இதற்கடியில் நசுங்கி சாக வேண்டியதுதான். சந்தியா என்னவானாள் என்று யாருக்குமே தெரியாது. என்றாவது ஒரு நாள் சிதிலமான இந்த வீட்டை துப்புரவு செய்யும் பொழுது எலும்புக்கூடு தென்பட்டால் அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வார்கள். இந்த நினைப்பு வந்ததுமே அவள் நொடுங்கிவிட்டாள். மேலும் கலவரத்துடன் எழுந்து 2 அடிகள் எடுத்து வைக்கப் போனவள் திரும்பவும் தள்ளாடி கட்டிலின் மீது விழுந்தாள். பழங்காலத்து கட்டில். சந்தியாவின் தலை கட்டில் விளிம்பில் மோதிக்கொண்டது. ஐயோ என்று கத்துவதற்கு வாய் திறந்து கொண்டது. ஆனால் சத்தம் வெளியே வரவில்லை. சந்தியாவுக்கு நினைவு தப்பிவிட்டது. எவ்வளவு நேரம் அவ்வாறு இருந்தாலோ சந்தியாவுக்கு தெரியாது. மெல்ல மெல்ல 4 மூலைகளிலிருந்தும் நீர் வந்து சூழ்ந்து கொள்ளத் தொடங்கியது. அந்த நீரில் இலைகள், பூக்கள், காய்களுடன் அவள் உடலும் மிதந்து கொண்டிருந்தன. நீரெல்லாம் ஒரு பக்கமாகவே அடித்து கொண்டு போகத் தொடங்கியது. ஆனால் பயம் ஏற்படவில்லை. இன்னும் நிம்மதியாக இருந்தது என்று கூட சொல்லலாம். நீர் எல்லாம் பாலைவனத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த மணலில் வற்றி போய்விட்டது. பஞ்சை காட்டிலும் மிருதுவாக மெத்தென்றிருந்த அந்த மணலில் சந்தியாவின் உடல் குப்புற விழுந்து கிடந்தது. எவ்வளவு முயன்றாலும் அவளால் எழுந்திருக்கவே முடியவில்லை. ஆள் அரபமில்லாத அந்த பாலைவனத்தில் திடீரென்று வினோதமான ஒரு கத்தல் கேட்டது. என்ன அது? எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பி சக்தியை திரட்டிக் கொண்டு போராடியபடி தலையை தூக்க முயன்றாள். வினோதமான அந்த சத்தம் மெல்ல கிட்டே வந்து சந்தியா என்று அழைப்பாக மாறியது. யாரோ வந்திருக்கிறார்கள். அவளுக்காக. யாராக இருக்கும்? வாசுவா? வாசுவின் குரல் இவ்வளவு கம்பீரமாக இருக்குமா? மாதவனா? மாதவனுக்கு தன்னை தேட வேண்டிய அவசியம் என்ன? பின்னே யாராக இருக்கும்? சுற்றிலும் சந்தியா என்ற குரல் 1000 முழக்கங்களாக கேட்டுக்கொண்டிருந்தது. புரிபடாத ஆர்வத்தால் சந்தியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. திரும்பவும் மயக்கம் வந்து சூழ்ந்து கொண்டது. அம்மாடா, அவள் செத்துப்போய்க் கொண்டிருக்கிறாள். பரவாயில்லை. ஆனால் வாசுவிடம் சொல்லிக்கொள்ளவே இல்லையே. இவ்வாறு அவள் செத்துப்போய்க் கொண்டிருப்பது அவனுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லுவார்கள்? மறுபடியும் நினைவு திரும்பிய போது கண்களுக்கு முன்னால் பளிச்சென்று வெளிச்சம் தெரிந்தது. அது சூரிய வெளிச்சம் போல சுரீரென்று இல்லை, நிலவைப் போல குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அது நிலா வெளிச்சமும் இல்லை. அந்த குளிர்ந்த வெளிச்சத்தில் காட்டுப்பூக்கள் கலகலவென்று காற்றுக்கு அசைந்து கொண்டிருந்தன. பறவைகள் வானத்தில் கும்பலாக பறந்து சென்று கொண்டிருந்தன. சந்தியாவுக்கு தான் எங்கே இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஊகித்து பார்ப்பதற்கு கூட முடியாத அளவிற்கு சோர்வாக இருந்தது. கண்களை திறந்தபோது அக்கா என்று வாசு அவளுக்கருகில் குனிந்து கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். வாசு சூனியத்தை பார்த்து தடவிக்கொண்டே கைகளை நீட்டினாள். அக்கா, விழிப்பு வந்து விட்டதா? வாசு, நிஜமாகவே நீதானா? அல்லது நிஜமாகவே நான் தான் அக்கா? வாசுவின் குரல் துக்கத்தால் நொடுங்கியது. சந்தியாவுக்கு நினைவு நன்றாக திரும்பிவிட்டது. வாசு அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். வாசு, நீ இங்கே எப்பொழுது வந்தாய்? அதையெல்லாம் அப்புறம் சொல்லுகிறேன். நீ முதலில் இந்த மருந்தை சாப்பிடு. வாசு எழுந்து பக்கத்திலேயே மேஜை மேலிருந்த மருந்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுத்தான். வாசு, நீ நீ சந்தியா சட்டென்று எழுந்து கொள்ளப் போனாள். எழுந்து கொள்ளாதே. தலைமாட்டிலிருந்து கம்பீரமாக குரல் கேட்டது. அந்த பக்கமாக பார்த்தாள். அங்கே மாதவன் கட்டிலை பிடித்து கொண்டு நின்றிருந்தான். ஒரு வினாடி சந்தியாவின் கண்ணோடு கண் கலந்த அவன் பார்வையில் உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் திரண்டு அங்கே சந்தியாவுக்காக காத்திருந்தது. சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்ட சந்தியா புருவங்களை நெறித்தாள். திரும்பவும் பின்னால் சாய்ந்து தலையணை மேல் தலையை சாய்த்து கொண்டாள். வாசு மருந்தை எடுத்து வந்து கொடுத்தான். மருந்து சாப்பிடுகிறாயா என்றான். வாசு, சந்தியாவின் கண்கள் ஆச்சரியத்தாலும் சந்தோஷத்தாலும் மின்னின. வாசு திரும்பவும் நடக்கிறான். அதை முதல் முறையாக காண்கிறாள். அக்காவின் கண்களில் தென்பட்ட உணர்வுகளை புரிந்து கொண்ட வாசு, பார்த்தாயா, நான் நடக்கிறேன். முதலாக நான் இங்கே வந்ததுமே நினைவில்லாத நிலையில் உன்னை பார்த்ததும் எவ்வளவு கலங்கி போய்விட்டேன் தெரியுமா? பார் எப்படி நடக்கிறேன் என்றபடி வாசு மளமளவென்று நடந்து அறையெல்லாம் சுற்றி வந்தான். போதும் போதும், அதிகமாக அலட்டிக் கொள்ளக்கூடாது என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? மாதவன் எச்சரித்தான். ஆல்ரைட் ஜி. வாசு சமர்த்து பையனாக வந்த அக்காவின் அருகில் வந்து உட்கார்ந்தான். மாதவன் மூலமாக தன் வாழ்க்கை நாசமடைந்தாலும்
இப்பொழுது வாசுவை ஒரு ஆளாக்கி வாழ்வு கொடுத்ததற்கு சந்தியாவின் மனம் நன்றியால் இலகியது. கொஞ்ச நேரம் கழித்து மாதவன் அறையை விட்டு போய்விட்டான். அவன் போனதும் வாசு முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு, அக்கா, வீட்டில் இருக்கின்ற அந்த சின்ன பையன் யார்? மாதவன் தன் மகன் என்று சொன்னார், உண்மைதானா என்று கேட்டான். சந்தியாவின் இலகி போயிருந்த மனம் உடனே கடினமாக மாறிவிட்டது. இமைக்காமல் தம்பியையே பார்க்கத் தொடங்கினாள். ஒரு கால் வேடிக்கைக்கு சொல்லுகிறாரோன்னு நினைத்து வளர்ப்பு மகனா என்று கூட கேட்டேன். இல்லை, சொந்த மகன்தான் என் ரத்தம் என்கிறார். அக்கா, இது எப்படி சாத்தியம்? அவருக்குத்தான் இன்னும் கல்யாணமே ஆகவில்லை. குழந்தை எப்படி இருக்க முடியும்? சொந்த மகன் என்றால் எப்படி நம்புவது? ஏன் நம்பக்கூடாது? சந்தியாவின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. ஆனால் அக்கா, மாதவனை போன்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். நீ அதை பற்றி ரொம்பவும் யோசிக்காதே என்று சந்தியா கூறினாள். அப்படித்தான் என்கிறாயா? நிஜமாகவே மகன்தான் என்கிறாயா? வாசுவின் குரலில் பொறாமை வெளிப்பட்டது. சந்தியா முகத்தை திருப்பிக் கொண்டாள். அந்த சிறுவனை பார்த்தால் இவனுக்கு எதற்கு இவ்வளவு வேதனை? அக்கா, மாதவனை போன்றவர்கள். வாசு, என்னை கொஞ்சம் படுக்க விட மாட்டாயா? தூக்கம் வருகிறது. அழுத்து கொண்டாள். சரி, தூங்கு, நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் என்றான் வாசு. பிறகு ஆயா மூலமாக நடந்ததையெல்லாம் தெரிந்து கொண்டாள் சந்தியா. எவ்வளவு நேரமாகியும் அவள் வீட்டிற்கு திரும்பாததால் மாதவன் தேடப்போனான். கடைசியில் தேடி தேடி பார்த்துவிட்டு எங்கேயுமே தென்படாமல் போகவே வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த போது வழியில் சந்தியாவின் வீடு பாதி இடிந்து விழுந்திருப்பது தென்பட்டது. கதவுகள் திறந்திருந்தன. பரபரப்புடன் உள்ளே ஓடிப்போய் பார்த்தாள். அங்கே இடிந்த வீட்டில் ஒரு மூலையில் வாசுவின் கட்டிலுக்கு அருகில் நினைவில்லாமல் விழுந்து கிடந்த சந்தியா தென்பட்டாள். உடனே இரு கைகளாலும் தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தானாம். மழையில் நன்றாக நனைந்து விட்டதால் சந்தியாவுக்கு நிமோனியா வந்துவிட்டது. பட்டணத்திற்கு அழைத்துச் செல்லாமல் போனால் ஆபத்து என்று நிலைமை ஏற்பட்டு விட்டது. அன்றெல்லாம் பார்த்துவிட்டு குறையாவிட்டால் மறுநாள் அழைத்துச் செல்ல ஏற்பாடாயிற்று. ஆனால் அதற்கு தேவையில்லாமல் ஜுரம் குறைந்து விட்டது. அக்காவின் உடல்நிலை சரியாக இல்லை என்று தெரிந்ததுமே வாசுவும் வீட்டிற்கு வந்து விட்டான். ஜுரம் தீவிரமாக இருந்த 4-5 நாட்கள் மாதவன் பக்கத்திலேயே இருந்து மருந்தெல்லாம் கொடுத்து இரவும் பகலும் பார்த்து கொண்டானாம். அவ்வளவு ஜுரத்திலும் கூட சந்தியா அவனை வெறுப்பது போல நடந்து கொண்டிருக்கிறாள். இதையெல்லாம் பார்த்து ஆயாவும் வாசுவும் பயந்தார்களாம். ஒன்றுமில்லை, ஜுரத்தின் பிதற்றல், பயப்பட வேண்டாம் என்று தைரியம் சொன்னானாம். ஒரு நிமிஷம் கூட அவன் அவள் கட்டிலை விட்டு நகரவே இல்லையாம். மருந்து சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடித்தால் வலுக்கட்டாயமாக குடிக்க வைக்க அவன் ஒருவனால் தான் முடிந்ததாம். இதையெல்லாம் ஆயாவின் மூலமாக கேட்ட சந்தியாவுக்கு வெட்கத்தால் உயிரே போய்விடும் போல் இருந்தது. அத்தியாயம் 20. சந்தியாவின் உடம்பு தேறுவதற்கு அதிக நாள் பிடிக்கவில்லை. இடிந்து போன வீட்டை முழுவதுமாக இடித்துவிட்டு திரும்பவும் கட்ட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் இன்னொரு முறை மழை வந்தால் எஞ்சியிருக்கும் பாகமும் இடிந்துவிடும் என்றும் மேஸ்திரி சொன்னான். மாதவன் சாலைக்கு அருகில் இருந்த தனக்கு சொந்தமான இடத்தில் வீடு ஒன்றை கட்டுவதற்கு பிளானை வரையச் செய்தான். வீடு கட்டுவதற்கு தன்னிடம் பணம் இல்லாததால் சந்தியா வேறு வழி இல்லாமல் ஆயா மூலமாக மாதவனிடம் தங்களுடைய வீட்டை விலைக்கு வாங்கிக் கொள்வதை பற்றி நினைவுபடுத்தினாள். மாதவன் ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் போட்டிருந்த அந்த பிளானுக்கும் வீட்டை கட்டுவதற்கு ஆகும் செலவுக்கு அந்த வீட்டை விற்ற தொகை எந்த மூளைக்கும் காணாது என்று சந்தியாவுக்கு தெரியாது. மாதவனும் அதை சொல்ல விரும்பவில்லை. என்னதான் ஆனாலும் வீடு கட்டி முடிக்க 4-5 மாதங்கள் ஆகலாம். அதுவரையிலும் வேறு வழி இல்லாததால் மாதவனின் வீட்டிலேயே இருக்க வேண்டிய நிர்பந்தம். இந்த விதமாக சூழ்நிலை சந்தியாவை வலுக்கட்டாயமாக மாதவனின் பக்கமாக தள்ளி கொண்டிருந்தது. ஆயாவுக்கு நாளடைவில் மதுவை ரொம்பவும் பிடித்து விட்டது. அவனுடைய குழந்தைத்தனமான சேஷ்டைகளும் மழலையும் குறும்பும் எல்லோரையும் கவர்ந்த போதிலும் சந்தியாவை மட்டும் கவரவில்லை. மதுவுக்கு தலைவாறுவது, குழுப்பாட்டி உடை அணிவிப்பது, ஆகாரம் தருவது எல்லாவற்றையும் ஆயாவை கவனித்து கொண்டாள். அது மட்டுமில்லை, கோபாலின் மனைவிக்கு பதிலாக சமையல் வேலையை தானே பார்க்க தொடங்கினாள். சந்தியா குறுக்கிட்ட பொழுது, நீ சும்மா இரு, மூவர் உட்கார்ந்து சாப்பிடுகிறோம், இவ்வளவாவது செய்யாவிட்டால் எப்படி என்று கடிந்து கொண்டாள். ஆயா வீட்டு வேலைகளால் திணறிக் கொண்டிருந்த போது சந்தியா தானும் போய் வேலையில் ஒத்தாசை செய்வாள். ஆயா மதுவின் வேலைகளை கவனிக்கும்படி சொல்லுவாள். சந்தியாவுக்கு அவனை தொடுவதற்கு என்னவோ போலிருக்கும். இதொன்றையும் அறியாத மதுவுக்கு ஏனோ சந்தியாவை கண்டால் ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. ஏதாவது சாக்கில் அவளிடம் போக துடிப்பான். அன்றைக்கு சந்தியா தன் அறையில் ஜன்னலுக்கு அருகில் நின்றபடி வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். தொலைவில் மாமரத்தடியில் நின்றபடி வாசு பட்டம் விட்டு கொண்டிருந்தான்.
பக்கத்தில் நின்றபடி நூல்கண்டை பிடித்து கொண்டிருந்த மது காற்றாடியை காட்டி ஏதோ கேட்டான். வாசு காதில் போட்டுக் கொள்ளவில்லை. மது உடனே நூல்கண்டை கீழே வீசி எறிந்தான். வாசு சட்டென்று மதுவின் முதுகில் 2 அறை கொடுத்தான். சந்தியா வாயடைத்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். மது உடனே அழத் தொடங்கிவிட்டான். மாதவன் வீட்டில்தான் இருந்தான். மகனின் அழுகையை கேட்டால் சும்மா இருப்பானா? அதற்குள் ஆயா அங்கே ஓட்டமாக ஓடி வந்தாள். அழுது கொண்டிருந்த மதுவை தூக்கி கொண்டு காரணம் கேட்டாள். அவன் ஒரு கையால் கண்ணை கசக்கிக் கொண்டே இன்னொரு கையால் வாசுவை சுட்டி காட்டினான். ஆயா வாசுவை கேட்டாள். அவன் அலட்சியமாக தலையை சிலிர்த்து கொண்டு ஏதோ சொன்னான். உடனே ஆயா வாசுவின் தோளை பிடித்து கொண்டே தரதரவென்று உள்ளே இழுத்து வந்தாள். சந்தியாவும் கலவரமடைந்தவளாக வெளியே வந்தாள். என்ன, ஏன் அழுகிறான்? அதற்குள் அங்கே வந்த மாதவன் கேட்டான். அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வருகிறான் போலும். கேசங்கள் நெற்றியில் வந்து தவழ்ந்து கொண்டிருந்தன. உடம்பில் சட்டைக்கு பதில் தோளில் டவல் இருந்தது. நூல்கண்டை சரியாக பிடித்து கொள்ளவில்லை என்று மதுவை பிடித்து அரைந்து விட்டானாம். சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் என்றாள் ஆயா. ஏன் வாசு, அடித்தாயா என்று கேட்டான் மாதவன் மதுவை ஆயாவிடமிருந்து வாங்கி கொண்டேன். ஆமாம், அடித்தேன், பயமில்லாமல் பதிலளித்தான் வாசு. அவன் பிடிவாதத்திற்கு ஆயாவும் சந்தியாவும் விக்கித்து போய்விட்டார்கள். ஏன் அடித்தாய்? நீங்கள் இருவரும் சிநேகமாக இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா? எனக்கும் அவனுக்கும் என்ன சிநேகம்? நான் பெரியவன், அவன் சின்னவன். அதற்காக அடிப்பாயா? அடிக்கிறது மட்டுமில்லை, சந்தர்ப்பம் கிடைத்தால் கொன்று விடுவேன். அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, வெறுப்பு. மாதவன் வாசுவின் அருகில் வந்தான். ஆயா கூட பயந்து விட்டாள். ஏன் வெறுப்புன்னு கொஞ்சம் விவரமாக சொல்றீங்களா வாசுதேவன் சார்? கம்பீரமாக கேட்டான் மாதவன். வாசு சரையல் என்று நிமிர்ந்தான். உடனே கண்கள் குளமாகிவிட்டன. பற்களை கடித்து கொண்டே, வெறுப்பு இல்லாமல் எப்படி இருக்கும்? இந்த சனியன் வந்ததிலிருந்து நீங்கள் எவ்வளவு மாறி போய்விட்டீர்கள். நான் வந்தது முதல் பார்க்கிறேன், என்னோடு நீங்கள் ஒரு தடவை கூட சரியாக பேசவே இல்லை. ஒரு நிமிஷம் கூட என் அருகில் வந்து உட்காரவே இல்லை. தொண்டை அடைத்ததால் நிறுத்தி கொண்டு கண்களை துடைத்து கொண்டான். சந்தியா திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். மாதவன் ஒரு வினாடி கண்ணிமைக்காமல் பார்த்துவிட்டு சட்டென்று வாசுவை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டான். நீங்க என்னை சரியாக கவனித்திருந்தால் நான் அவனை ஒன்றுமே செய்திருக்க மாட்டேன். அவன் மேல் எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. தேம்பிக் கொண்டே வெளிவந்தது வாசுவின் குரல். புரிந்துவிட்டது வாசு, புரிந்துவிட்டது. என்னுடைய தவறுதான். இனி ஒரு நாளும் இப்படி செய்ய மாட்டேன். வாசுவின் தலையை கோதிக்கொண்டே அன்பாகச் சொன்னான் மாதவன். நானும் அவனை இனி ஒரு நாளும் அடிக்க மாட்டேன். வாக்குறுதி அளித்தான் வாசு மாதவனின் கைகளை கட்டிக்கொண்டே. ஆயா மெதுவாக உள்ளே போய்விட்டாள். சந்தியாவும் தன் அறைக்கு திரும்பி வந்தாள். இந்த சம்பவத்தால் சந்தியாவுக்கு புதிதாக ஒரு உண்மை தெரிய வந்தது. வாசுவுக்கு மாதவனின் அன்பு அவ்வளவு அவசியமானதா? சொந்த அக்கா உயிரினும் மேலாக நினைப்பது போராதா? அப்படி பார்த்தால் அவன் தன்னை விட மாதவனை அதிகமாக விரும்புகிறானா? இதுவரை வாசு அக்கா தன் பக்கத்தில் உட்கார வேண்டும், பேச வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தது இல்லையே. ஒரு கால் என்றாவது வலுக்கட்டாயமாக இழுத்து உட்கார வைத்து கொண்டால் கூட அவன் மனம் உயிர் இரண்டும் மாதவன் மீதே இருக்குமாயிருக்கும். கடவுளே, அவள் என்ன பாவம் செய்தாள் என்று கடைசியில் வாசு கூட அவளை விட்டு தொலைவிற்கு போக வேண்டும். இவ்வாறு எண்ணியதும் சந்தியாவின் மனம் கலங்கிவிட்டது. என்னை அவர் ஸ்கூலில் சேர்க்கிறேன் என்கிறார் என்றான் வாசு உற்சாகமாக அக்காவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு. வேண்டாம். ஏன்? வினோதமாக பார்த்தான் வாசு. நம்மிடம் அவ்வளவு பணம் இல்லை. அவர்தான் தருகிறேன் என்கிறாரே. சந்தியா சரையல் என்று எழுந்து கொண்டாள். வாங்கிக் கொள்வதற்கு ஒரு எல்லை இல்லையா? வாசுவின் முகம் வாடிவிட்டது. அறையை விட்டு போய்விட்டான். கால் குணமானதுமே எவ்வளவு கனவு கண்டிருப்பான். திரும்பவும் பள்ளியில் சேர்ந்து விடலாம் என்றும், கடந்த காலத்தை எல்லாம் கெட்ட கனவாக மறந்து போய்விடலாம் என்றும் இன்னும் என்னென்ன ஆசைப்பட்டிருப்பான். இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவில் கடவுள் தந்த வரம் போல மாதவனின் நிழல் கிடைத்திருக்கிறது. மாதவனிடமிருந்து ஏன் வாங்கி கொள்ளக்கூடாது? மூவரின் சாப்பாட்டு செலவையும் அவரை பார்த்து கொள்ளவில்லையா? உண்மையில் வாங்கி கொள்ளவே கூடாது. ஆனால் வாங்கி கொள்ள தொடங்கிவிட்டால் கொஞ்சமாக வாங்கி கொண்டால் என்ன, நிறைய வாங்கி கொண்டால் என்ன? சந்தியாவை எதிர்த்து கேள்விகள் இப்படி கேட்டால் கோபித்து கொண்டு விடுவாள். நயமாக சொல்லி சம்மதம் வாங்க வேண்டும். அறைக்கு வெளியே கொஞ்ச நேரம் அப்படியும் இப்படியுமாக அலைந்து திரிந்த வாசு திரும்பவும் அக்காவிடம் வந்தான். சரி போகட்டும், கடனாக வாங்கிக் கொள்வோம். வாங்கி கொண்டு விட்டால் மட்டும் போதுமா? திருப்பி தர வேண்டாமா?
நான் படித்து வேலை செய்து கடனை தீர்த்து விடுகிறேன். தீர்த்து கிழித்தாய். இப்பொழுது வாங்கி கொண்டதையெல்லாம் முதலில் திருப்பிக் கொடு. வாசுவுக்கு கோபம் வந்துவிட்டது. அப்படியென்றால் வாழ்நாள் முழுவதும் அவர் தோளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவர் செலவிலேயே சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம். அதுதான் உனக்கு பிடித்திருக்கிறது என்று வாசு கூறினான். வாயை மூடு. வாழ்நாளெல்லாம் ஏன் இருப்போம்? அந்த நிலத்தை திரும்பவும் பதப்படுத்தி தோட்டம் போடுவோம். வீடு கட்டி முடித்ததுமே அந்த வீட்டிற்கு போய்விடலாம். காய்கறி வியாபாரத்தில் பணம் வரத் தொடங்கியதுமே கொஞ்சம் கொஞ்சமாக கடனை தீர்த்து விடுவோம். சரி, அப்படியே வைத்துக்கொள்வோம். அது கூட எவ்வளவு நாளைக்கு? நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் இப்படியே உழைத்து பிழைத்துக் கொண்டிருக்கப் போகிறாயா? எப்பொழுதும் நான் ஏன் பண்ண போகிறேன்? நீ பெரியவனாகின்ற வரைக்கும் செய்வேன். பெரியவனானதும் நீ செய்ய மாட்டாயா? வாசு திகைத்து போனவனாக பார்த்தான். நானா? என்னால் முடியுமா? வலுவான வேலைகளை எப்பொழுதும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதை மறந்து விட்டாயா? சந்தியா பதில் பேசவில்லை. வாசு கெஞ்சத் தொடங்கினான். அக்கா, என் பேச்சை கேளேன். இந்த விஷயத்தில் கேட்கப் போவதில்லை வாசு. இதுவரையிலும் வேறு வழியில்லாமல் நிறைய பொறுத்து கொண்டேன். இனியும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. எனக்கு அந்த சக்தி இல்லை. அப்படியென்றால் நான் படிக்கிறது உனக்கு பிடிக்கவில்லையா? ஏமாற்றத்தோடு கேட்டான். சந்தியா மௌனம் வகித்தான். வாசுவின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆமாம், நான் கஷ்டப்பட்டு சிரத்தையாக படிக்கிறேன் என்றாலும் கேட்டுக்கொள்ள மாட்டாய். எப்படியாவது கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டு காலத்தை கழிப்போம் என்றாலும் சம்மதிக்க மாட்டாய். கஷ்டமான வேலைகளை என்னால் செய்ய முடியாது. நீ செய்தாலும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க என்னால் முடியாது. என்றாவது ஒரு நாள் உனக்கு உதவி செய்ய போய் முதுகெலும்பை உடைத்து கொண்டு திரும்பவும் கட்டிலோடு படுத்துவிடப் போகிறேன். அப்பொழுது உன் மனம் குளிர்ந்துவிடும். வாசு, சந்தியா பெரிதாக கத்திவிட்டாள். அதுதான் என் தலையெழுத்து. அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறது. அப்படி நடக்காவிட்டால் நீயே பார். வாசு கோபமாக அங்கிருந்து போய்விட்டான். வாசு? சந்தியாவின் குரல் நடுங்கியது. வாசு திரும்பவும் கட்டிலோடு படுப்பதா? அவனுக்கு மறுஜென்மம் தருவதற்காக அல்லவா அவள் தன்மானத்தை கூட கொன்று புதைத்து விட்டாள். வாசு திரும்பவும் ஒரு மனிதனாக நடமாட வேணும் என்றுதானே அவள் தன் வெறுப்பையெல்லாம் அடக்கி வைத்து கொண்டாள். இல்லாவிட்டால் மாதவனின் நிழலை கூட அவள் கண்ணெடுத்து பார்ப்பாளா? அன்றிரவு வாசு சாப்பிடவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு கட்டிலில் படுத்து விட்டான். ஆயா வந்து கூப்பிட்ட போது போ அந்த பக்கம் என்று கத்தினான். சந்தியா தானே வந்து ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்தாள். ஆனாலும் கேட்கவில்லை. கடைசியில் படிக்க சம்மதம் தருவதாக ஒப்புக்கொண்டாள். உண்மையாகவா? சட்டென்று எழுந்து அக்காவின் கைகளை பிடித்து கொண்டான். உண்மையாகத்தான். சாப்பிட்ட பிறகு திரும்பவும் மனமாறி விட மாட்டாயே? மாட்டேன். எழுந்து வந்து சாப்பிடு. கடுமையாக ஒலித்தது சந்தியாவின் குரல். வாசுவுக்கு சிறகு முளைத்து விட்டது. வானத்தில் பறந்து போக துடிக்கும் பறவையை பிடித்து தடுக்க நினைப்பது போன்ற முட்டாள்தனம் வேறு இல்லை. வாசுவை பட்டணத்திற்கு அழைத்துச் சென்று வேண்டிய ஏற்பாடுகளை செய்து முடித்துவிட்டு திரும்பி வந்தான் மாதவன். மேஸ்திரியின் மனைவி இறந்து விட்டதால் வீடு கட்டும் வேலை நின்றுவிட்டது. மாதவன் வீட்டில் சாப்பாட்டு கடனை வைத்துக் கொள்ளவில்லை ஆயா. சமையல் வேலைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டாள். மதுவை பார்த்து கொள்ளும் பொறுப்பை சந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. முன்னைப்போல் அவனை தொடும்போது கூச்சம் ஏற்படவில்லை. தாய்மைக்கு நிகராக தூரமாகிவிட்டோம் என்ற நினைப்பு காரணமாக தாய்மைக்கு நிரந்தரமாக தூரமாகிவிட்டோம் என்ற நினைப்பு காரணமாக கூடும். மற்ற பெண்களைப் போல இன்றி தன் வாழ்க்கை ஏன் இப்படி கோணலாக வேண்டும்? வாசு போய்விட்ட பிறகு தனிமையால் தவித்த சந்தியாவின் மனம் அவளுக்கே தெரியாமல் மெல்ல மெல்ல மதுவின் பக்கம் திரும்பத் தொடங்கியது. மாதவன் விரும்பியதும் பொறுமையாக காத்து கொண்டிருந்ததும் இதற்காகத்தான். எவ்வளவோ தடவை சந்தியாவிடம் உண்மையை சொல்லிவிட முயன்றான். ஆனால் அவன் தயார் செய்திருந்த உரையாடல்கள் எல்லாம் சந்தியாவின் நெறித்த புருவங்களை பார்த்ததுமே தொலைவிற்கு பறந்து போய்விடும். சந்தியா சாவகாசமாக உட்கார்ந்து கொண்டு தான் மாதவனின் வீட்டில் இருப்பதாக நினைவுபடுத்தி கொண்டாள் தவிர சாதாரணமாக அந்த நினைப்பே வராது. மாதவன் சாதாரணமாக வீட்டில் இருக்க மாட்டான். இருந்தாலும் தன் அறையை விட்டு வெளியே வரமாட்டான். மாதத்தில் 20 நாட்கள் பட்டணத்தில் இருந்து கொண்டு அவன் செய்யும் காரியம் என்னவென்று சந்தியாவுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவன் வீட்டில் இல்லாதது ஒரு வகையில் நிம்மதியாக இருந்தது. அவள் நேரமெல்லாம் ஓய்வு நேரத்தில் ராட்டினத்தில் நூல் நிறுப்பதிலேயே கழிந்தது. அந்த நூலை விற்று வரும் பணத்தை ஆயா மூலமாக மாதவனிடம் அனுப்பி வைத்து விடுவாள். ஆனால் சல்லி காசு கூட அவன் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் ஆயாவிடமே வைத்திருக்கும்படி சொல்லிவிட்டான் என்றும் சந்தியாவுக்கு தெரியாது. நாளாக ஆக ஆயாவுக்கு மாதவனிடம் தாய்மை கலந்த அன்பு ஏற்படத் தொடங்கியது. புத்திசாலியான அவனை சந்தியா கணவனாக அடைந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஊகித்து பார்க்க தொடங்கினாள்.
ஆனால் வெளியே சொன்னால் சந்தியா எங்கே சீறி விழுவாளோ என்று அஞ்சி அந்த எண்ணத்தை மனதிலேயே வைத்துக் கொண்டாள். ஆனால் சில நாட்கள் அவனோடு சேர்ந்து வசித்தாள், அவன் குணத்தால் கவரப்பட்டு விடுவாள் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டது. அதனால்தான் இந்த வீட்டிற்கு வந்து தங்க நேரிட்டதற்கு சந்தோஷப்பட்டாள். எல்லோரையும் போலவே மதுவும் சந்தியாவை பெயர் சொல்லி அழைக்கத் தொடங்கினான். அதை பார்த்த மாதவன் ஒருமுறை தனியாக இருந்தபோது, அப்படி கூப்பிடக்கூடாது, தவறு என்று சொன்னான். பின்னே எப்படி கூப்பிடுவது? தந்தையின் மடியில் உட்கார்ந்து கொண்டு கை கடிகாரத்தோடு விளையாடி கொண்டிருந்த மது நிமிர்ந்து பார்த்து கேட்டான். மாதவன் ஒரு வினாடி தடுமாறிவிட்டு, அம்மா என்று கூப்பிடு என்றான். அம்மா என்றால்? மாதவனால் பதில் சொல்ல முடியவில்லை. சொல்லு. அம்மா என்றால்? ஒவ்வொன்றையும் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு அவனுக்கு. தெரிந்து கொள்ளும் வரையில் விடமாட்டான். அம்மா என்றால் நல்லவள், அழகாக இருப்பாள், உன்னை நன்றாக பார்த்து கொள்வாள். சந்தியாவைப் போலவா? மாதவன் ஆம் என்பது போல தலையாட்டினான். தந்தையின் முகத்தையே கூர்ந்து பார்த்தவன் கன்னத்தில் இருந்த வடுவை தொட்டு பார்த்து, என்ன இது என்றான். மாதவன் மகனையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். சொல்லு. கீழே விழுந்துட்டையா? பின்னே யாராவது அடிச்சாங்களா? ஆம் என்பது போல தலையாட்டினான். யாரு? சந்தியா. மதுவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஏன், காற்றாடியை கிழித்திட்டியா? கிழிக்கவில்லை என்று தலையாட்டினான் மாதவன். பின்னே எண்ணெய் தேய்த்து குளிக்கலையா? அதுவும் இல்லை என்று மறுத்தான். எல்லா சாக்லேட்டையும் தின்னுட்டியா? இல்லை. பின்னே எதுக்கு அடித்தாள்? உலகத்தில் அடி வாங்குவதற்கு இன்னும் கூட காரணங்கள் இருக்கும் என்றால் அந்த பிஞ்சு மனம் நம்ப மறுத்தது. நீயே கேளு. யாரை? சந்தியாவையா? சந்தியான்னு சொல்லக்கூடாது என்று சொன்னேன் இல்லையா? சொன்னால் என்ன ஆகும்? கண் அவிஞ்சு போய்விடும். ஒரு வினாடி தந்தையின் முகத்தை பார்த்த மது சட்டென்று மடியிலிருந்து இறங்கி சமையலறையை நோக்கி ஓடினான். அம்மா, அம்மா. புதிதாக கற்றுக்கொண்ட வார்த்தையை உடனடியாக பயன்படுத்தி கொண்டே ஆர்வத்தோடு பெரிதாக கத்திக்கொண்டே வந்தான் மது. தோய்த்து உலர்த்திய ஆடைகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்த சந்தியா சட்டென்று திரும்பி பார்த்தாள். எங்க அப்பாவை கன்னத்தில் ஏன் அடித்தாய்? சீரியஸாக கேட்டான். சந்தியா வினோதமாக பார்த்தாள். சொல்லும்மா. அம்மாவா? ஆமாம், உன் பெயர் சந்தியா இல்லை, அம்மா. கைகளை கட்டிக்கொண்டு உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல மிடுக்காக சொன்னான். சந்தியாவுக்கு இழுத்து கன்னத்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் போல ஆத்திரம் வந்தது. ஆனாலும் கட்டுப்படுத்தி கொண்டு, யார் சொன்னாங்க என்று கேட்டாள். அப்பா. அவன் வார்த்தைகள் இன்னும் முடியக்கூட இல்லை. சந்தியா கை வேலைகளை போட்டு வந்து அவன் கையை பற்றி தரதரவென்று இழுத்துக்கொண்டு மாதவனின் அறைக்கு வந்தாள். உங்க மகனுக்கு சரியாக பேச கற்றுக் கொடுங்கள் என்றாள் கோபமாக. மாதவன் படித்துக் கொண்டிருந்த பேப்பரை மூடி வைத்துவிட்டு, என்ன செய்தான் என்று கேட்டான் எதுவும் தெரியாதவன் போல. ஆயாவை அம்மா என்று கூப்பிடுவது அசிங்கம் இல்லையா? அவன் குழந்தை. ஆயாவுக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் அவனுக்கு எப்படி தெரியும்? மாதவன் மதுவின் கன்னத்தில் அழுத்தி முத்தம் பதித்தான். சந்தியா இழுத்து வந்ததால் மிரண்டு போன மது தந்தையின் கழுத்தை சுற்றிலும் கைகளை பிணைத்துக் கொண்டான். அவ்விருவரையும் அவ்வாறு பார்த்தபோது சந்தியாவின் இதயம் பொறாமையால் எரிந்தது. அவன் மீது மாதவனுக்கு இவ்வளவு பிரியம் ஏன்? அவன் தாயை அந்த அளவுக்கு நேசித்திருப்பானோ? அந்த அன்பின் மறு உருவமானதால் மதுவின் மேல் அத்தனை பிரியமோ? கலங்கி போன மனதுடன் சந்தியா அறையை விட்டு போய்விட்டாள். மது, உனக்கு அம்மாங்கிறது பிடிச்சிருக்கா, சந்தியா என்றால் பிடித்திருக்கா? மதுவை கேட்டான் மாதவன். மது திரும்பி பார்த்துவிட்டு சந்தியா அறையை விட்டு போய்விட்டாள் என்று திட்டவட்டமாக தெரிந்து கொண்டதும் தந்தையின் காதில் ரகசியமாக, அம்மாதான் பிடிச்சிருக்கு என்றான். அப்போ அப்படியே கூப்பிடு. ஆனால் சந்தியா அடிப்பாளே? அடிக்க மாட்டாள். அடித்தாள் என்னிடம் சொல்லு. என்ன பண்ணுவாய்? சந்தியாவின் காதை பிடித்து திருகுவேன். மதுவின் கண்களில் ஆர்வத்தோடு கூடிய சந்தோஷம் எட்டி பார்த்தது. அன்றிரவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில், அம்மா தண்ணீர் என்றான். எவ்வளவு தடவை சொல்லுவது, அம்மா இல்லை ஆயா என்று? தண்ணீர் டம்ளரை கொண்டு வந்து வைத்துவிட்டு கோபமாக சொன்னாள் சந்தியா. ஆயா என்றால் எனக்கு பிடிக்கவில்லை. பிடிவாதமாக வந்தது மதுவின் பதில். ஏன் பிடிக்கவில்லை? நன்றாக இல்லை. ஆயா என்றால் குண்டாக உங்கள் ஆயா மாதிரி இருக்கணும். அம்மா என்றால்
உன்னைப் போல சிவப்பாக அழகாக இருக்கணும். அவன் முகத்தை பார்த்ததுமே சந்தியாவின் கோபம் பறந்து விட்டது. சிரிப்பை அடக்கிக் கொண்டே அவன் கன்னத்தை நிமிண்டி விட்டு, அப்படியென்றால் சந்தியா என்றே கூப்பிடு என்றாள். இல்லை. ஏன்? கண் அவிஞ்சு போய்விடும். மது 2 கண்களையும் பொத்திக் கொண்டான். கொள்ளை அழகாக இருந்த அவன் முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு திரும்பவும் அதே வருத்தம் மனதில் ஏதோ ஒரு மூலையில் ஏற்பட்டது. இந்த சிறுவன் மீது அவளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த ஜென்மத்தில் மதுவை போன்ற குழந்தையை அவளால் பெறவும் முடியாது. அந்த வருத்தம்தான் அவனிடம் ஏற்பட்ட பொறாமைக்கு உண்மையான காரணம். மாதவன் மீது எவ்வளவு வெறுப்பு இருந்த போதிலும் சந்தியாவை மது ஈர்த்து விட்டான். கூப்பிடாமலேயே வந்து மேலே விழுந்து ரகளை செய்து தன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த அவனை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வாசு படிப்புக்காக தொலைவிற்கு போன பிறகு தனிமையில் உழன்று கொண்டிருந்த அவளுக்கு மது தனி உலகத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். அவன் சுறுசுறுப்பும் மழலையும் அவளையே அறியாமல் கவரத் தொடங்கிவிட்டன. இப்பொழுதெல்லாம் அரை மணி நேரம் அவனை காணாவிட்டால் போதும், மதுவை அவள் கண்கள் தேடத் தொடங்கின. கொஞ்சம் நேரம் அவன் வந்து ஏதாவது கேள்விகளை கேட்டு மேலே விழுந்து ரகளை பண்ணி குறும்புச் சேட்டைகள் செய்யாவிட்டால் எதையோ இழந்து விட்டார் போல எண்ணத் தொடங்கினாள். சில சமயம் இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது சந்தியாவுக்கு ஏதோ போலாகிவிடும். மதுவை மதுவாக அல்லாமல் மாதவனின் மகனாக பார்த்து வெறுக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாள். ஆனால் லாபமில்லாமல் போய்விட்டது. அத்தியாயம் 21. அன்புள்ள மாதவனுக்கு சுதா எழுதும் மடல். நானும் குழந்தைகளும் இங்கே நலமாக இருக்கின்றோம். உன்னுடைய நலனை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. நீ அந்த கிராமத்தை விட்டுவிட்டு இந்த பக்கமே வருவதில்லையா? அல்லது ஒருவேளை வந்தாலும் என் கண்ணில் படாமல் போய்விடுகிறாயா என்று தெரியவில்லை. சமீபத்தில் உன்னை பற்றி கேள்விப்பட்ட சில சமாச்சாரங்களை கொண்டு பார்த்தால் 2வது தான் உண்மை என்று தோன்றுகிறது. உன் வீட்டில் நீ யாரையோ கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறாயாமே, அதை அவரே கண்ணார கண்டுவிட்டு வந்ததாக சொன்னபோதும் என்னால் நம்பவே முடியவில்லை. அத்தோடு உன் நன்மையை கருதி உன்னை எச்சரிக்கப் போன பொழுது நீ அவரை அடிக்காத குறையாக நன்றாக திட்டினாயாம். அவர் வீட்டிற்கு வந்து நீ இனிமேல் உன் அத்தானுடன் கடித போக்குவரத்து வைத்துக் கொள்வதோ பார்க்கப் போவதோ கூடாது, நிறுத்திவிடு என்று என் மாமியாருக்கு முன்னால் சொன்னபோது எனக்கு அவமானத்தாலும் துக்கத்தாலும் இதயமே வெடித்துவிடும் போல் இருந்தது. வேண்டியவர்களை கூட அவமானப்படுத்தி அனுப்பி வைத்து விடும் அளவுக்கு நெருக்கமாகிவிட்டாளா உனக்கு அந்த பெண்? அவள் யார்? எனக்கு அந்த ஊரில் கொஞ்சம் படித்த பெண்ணாக யாருமே தென்படவில்லையே. இறுதியில் நீ ஒரு கிராமத்து மேனா மினுக்கியின் வலையில் விழுந்து விட்டாய் போலிருக்கிறது. நல்ல குடும்பத்து பெண்ணை மணந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் போல குழந்தை குட்டியுடன் குடும்பம் நடத்தாமல் இப்படி தடமாறி போக வேண்டுமா? இந்த நிமிஷமே அவளை உன் வீட்டிலிருந்து துரத்தாவிட்டால் நானே வந்து அந்த காரியத்தை செய்கிறேன். உன் மாமன் மகளாக, சிறுவயது தோழியாக, இந்த உலகில் உனக்கு இருக்கும் ஒரே நெருக்கமான உறவினராக என் கடமை என்னவென்று எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை இப்படி கோணல் வழியில் போவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நீ இப்படி ஆகிவிட்டதற்கு காரணம் நான் தானோ என்று கூட தோன்றுகிறது. இந்த நிமிஷமே அவளை உன் வீட்டிலிருந்து துரத்தாவிட்டால் இந்த சுதா செத்துவிட்டதற்கு சமம். ஏன், குழந்தைகள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நீ அந்த ஊரிலிருந்து ஜாகையை மாற்றிக்கொண்டு உடனே இங்கே வந்து சேரு. எங்கள் எல்லோருடனும் கலந்து கலகலப்பாக இருந்தால் திரும்பவும் வாழ்க்கை ஒரு நிலைக்கு வந்துவிடும். என்னை புரிந்து கொண்டு என் மனதில் இருக்கும் பாரத்தை குறைக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீ சொல்லப்போகும் நல்ல செய்திக்காக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். என்னை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்க மாட்டாய் என்ற நம்பிக்கையுடன் உன் சிறுவயது தோழியும் மாமன் மகளுமான சுதா. கடிதத்தை படித்து முடித்ததும் மாதவனின் முகம் சிவந்து விட்டது. கோபத்தை அடக்கி கொண்டது போல தாடை எலும்புகள் புடைத்து கொண்டன. சுதாவுக்கு திடீரென்று இவ்வளவு நாட்களுக்கு பிறகு அன்பும் அதிகாரமும் நினைவுக்கு வந்தது. எவ்வளவு வினோதம்! கடிதத்தை எரிச்சலுடன் மேஜை மேல் வீசி எறிந்துவிட்டு எழுந்து ஜன்னலுக்கருகில் போய் நின்று கொண்டான். 10 நாட்களுக்கு முன்னால் ஜோதி திருமண பேச்சை எடுத்தபோது கண்டிப்பாக மறுத்துவிட்டு தனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளும் உத்தேசமே இல்லை என்று சொல்லிவிட்டு ஜோதி அதற்காக வருத்தப்படாமல் இருப்பதற்காக இதமான வார்த்தைகளை பேசிவிட்டு அன்று மாலையே திரும்பி வந்து கொண்டிருந்தான். ஊருக்கு சரியாக 6 மைல் தூரம் இருந்தபோது கார் டயர் பஞ்சராகிவிட்டது. டிரைவர் இறங்கி வேறு டயரை பொருத்தத் தொடங்கினான். குளிர்ந்த மாலை பொழுது, ஆளரவமில்லாத சாலை. மாதவன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டான். 1/2 மணி நேரம் நடந்தால் வீட்டிற்கு போய் சேர்ந்து விடலாம். அமைதியாக இருந்த அந்த சூழ்நிலையில் அவனுக்கு நடக்க வேண்டும் போல் இருந்தது. தன் மறுப்பை ஜோதி எப்படி எடுத்துக்கொள்வாளோ? இந்த சம்பவத்தால் பிரசாத்தின் நட்பில் ஏதாவது மாறுதல் ஏற்படுமோ?
என்றெல்லாம் யோசித்தவாறு நடந்து கொண்டிருந்த அவன் அந்த தூரத்தை எப்படித்தான் நடந்து வந்தானோ அவனுக்கே நினைவு இல்லை. ஊருக்குள் நுழைந்தான். என்ன சாமி இது, நடந்து வர்றீங்களே என்று யாரோ கேட்கவே திடுக்கிட்டான். தெருக்களை கடந்து வீட்டிற்குள் நுழையப் போனவன் வியப்படைந்து விட்டான். பாஸ்கரின் கார் வீட்டிற்கு முன்னால் நின்றிருந்தது. அன்று பிற்பகலில்தான் பாஸ்கரை கடைத்தெருவில் அவன் சந்தித்தான். 2 நாட்கள் இருப்பீங்களா என்று அவன் கேட்டதற்கு, இல்லை, இன்னும் 1 நாள்தான் இருப்பேன் என்று பதில் சொன்னான். தன்னோடு ஏதாவது வேலை இருந்தால் பாஸ்கர் அப்பொழுதே சொல்லியிருக்கலாமே. ஆனாலும் மாதவன் பட்டணத்தில்தான் இருக்கிறான் என்று தெரிந்தும் அவன் இங்கே வரவேண்டிய காரணம் என்ன? சந்தேகத்தில் அவன் புருவம் முடிச்சேறியது. வீடு திறந்து கிடந்தது. எங்குமே சந்தடி இல்லை. சந்தியா எங்கே? பாஸ்கர் எங்கே இருக்கிறான்? சமையலறையை நோக்கி போனவன் சமையலறை கதவு சாத்தப்பட்டிருப்பதை கண்டான். வீட்டில் ஆயாவோ மதுவையோ காணவில்லை. இப்படி கதவுகளை திறந்து போட்டுவிட்டு இவர்கள் எல்லோரும் எங்கே போய்விட்டார்கள்? சமையலறையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த மாதவன் சந்தியாவின் அறைக்கு முன்னால் வந்து நின்று விட்டான். உள்ளே இருந்து பேச்சுக்குரல் கேட்டது. அவனுக்கு ஏனோ திடீரென்று உடம்பிலிருந்த ரத்தமெல்லாம் வற்றிவிட்டார் போலிருந்தது. உள்ளங்கையை மடக்கி கொண்டு கதவின் மேல் ஓங்கி குத்தப் போனான். அவன் கை கதவை நோக்கி போகும் முன்பே இடையிலேயே நின்றுவிட்டது. பாஸ்கர், மரியாதையாக வழியை விடு, கதவை திற, கோபமாக சொல்லிக் கொண்டிருந்தாள் சந்தியா. இல்லை, மாட்டேன். நீ என் கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற வரைக்கும் இந்த அறையின் கதவு திறந்து கொள்ளாது. பதில் சொல்லியாகிவிட்டது. எனக்கு தேவையானது பதில் இல்லை, சம்மதம். 1 வினாடி நிசப்தம். மாதவன் வெளியே பதுமையாக நின்று கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து கோபத்தை அடக்கி கொண்ட குரலுடன், நீ இந்த மாதிரி கெட்ட எண்ணத்துடன் வந்திருப்பது தெரிந்தால் வீட்டிற்குள்ளேயே வரவிட்டிருக்க மாட்டேன். ஒரு கால் உள்ளே விட்டிருந்தாலும் ஆயாவை பால் வாங்கி கொண்டு வர அனுப்பியிருக்க மாட்டேன் என்றாள். பாஸ்கர் சிரிக்கும் சத்தம் கேட்டது. மாதவனுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் உன்னை கொன்று போட்டு விடுவார். ஏன்? நீ மாதவனின் மனைவியா, அக்காவா, தங்கையா? ஒன்றுமாகாவிட்டாலும் உன்னை போன்ற அயோக்கனிடம் இல்லாத நல்ல குணம் அவரிடம் இருக்கு. நல்ல குணம்? சரி, நான் இப்பொழுது உன் வாயால் அவன் புகழ்ச்சியை கேட்க வரவில்லை. அதை விட்டுவிட்டு நம் விஷயத்திற்கு வருவோம். நீ என்னுடன் பட்டணத்திற்கு வந்தாலும் சரி, வராவிட்டாலும் போகட்டும். நானாவது அவ்வப்பொழுது இங்கு வந்து போகிறேன். எப்படியாவது நீ எனக்கு வேண்டும், அவ்வளவுதான். நீ இதுபோல மாதவன் வீட்டில் இருக்கக்கூடாது. அதை சொல்ல நீ யார்? நான் யாரா? 1 வினாடி நிறுத்திவிட்டு, உன் வாழ்க்கையில் நடந்த பயங்கரமான ரகசியம் ஒன்று எனக்கு தெரியும் என்றான். பயமுறுத்துகிறாயா? இல்லை, என் பேச்சை கேட்டு என்னுடையவளாக இருக்கச் சொல்கிறேன். நீ இதுபோல மாதவனுடன் சேர்ந்து இருக்கிறாய் என்று தெரிந்தால் என் மனைவி 1 நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டாள். உடனே வந்து உன் கழுத்தை பிடித்து தள்ளாத வரையில் பச்சை தண்ணீர் கூட குடிக்க மாட்டாள். நீ ஏன் அனாவசியமாக அவமானப்படணும்? அந்த அத்தான் அம்மாஞ்சிக்கு நடுவில் நீ எதற்காக குறுக்கிடணும்? நீ கதவை திறக்கப் போகிறாயா இல்லையா? நான் திறக்க மாட்டேன். வேண்டுமானால் நீயே வந்து திறந்து கொள், எனக்கு ஆட்சேபனை இல்லை. நீ குறுக்கே நிற்காதே, தள்ளு. எல்லாம் நீ சொல்லுகிறபடியே கேட்க வேண்டுமா? அப்படியென்றால் நானே திறக்கிறேன். அடுத்த நிமிஷம் கதவை திறக்கப் போன சத்தமும் தொடர்ந்து, சந்தியா, என் சந்தியா என்று பாஸ்கரின் பிதற்றலும், சி விடு என்னை என்ற சந்தியாவின் திமிரிய சத்தமும் இரண்டிற்கும் இடையே சந்தியா என்று மாதவன் குரல் உருமியதும் அவன் கை இடியாக கதவை ஓங்கி அறைந்ததும் எல்லாமாக சேர்ந்து கசமுசவாக நிகழ்ந்து முடிந்துவிட்டன. சந்தியா, உன்னைத்தான், கதவை திற. மாதவன் கத்தினான். அவன் முகத்தில் வியர்வை படிந்தது. உடனே கதவு திறந்து கொண்டது. திறந்த கதவிற்கு பின்னால் மருண்ட விழிகளுடன் மூச்சிறைக்க சந்தியா நின்று கொண்டிருந்தாள். தன்னை கண்டதுமே சந்தியாவின் கண்களில் தென்பட்ட உணர்ச்சிகளை பார்த்து சட்டென்று ஓடி வந்து தன் கைகளில் சரிந்து விடுவாள் என்று நினைத்தான். ஆனால் சந்தியா அரும்பாடுபட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கதவை பிடித்தபடி நின்று விட்டாள். ஹலோ மாதவன், எப்பொழுது வந்தாய்? பாஸ்கர் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டே கேட்டான். மாதவன் வாசலை நோக்கி விரலை காட்டி, 5 நிமிஷத்தில் நீ இந்த வீட்டு எல்லையை தாண்டி போய்விடணும் என்றான் கடுமையாக. பாஸ்கரின் கண்கள் வியப்பால் விரிந்தன. வலுக்கட்டாயமாக சிரிப்பை உதிர்த்தபடி, நான் ஒன்றும் நீ இல்லாத சமயம் பார்த்து வந்து உன் பொருளை திருடிக் கொண்டு போக வரவில்லை. நானும் சந்தியாவும் பழைய சிநேகிதர்கள். என்ன சந்தியா? அவன் வார்த்தை இன்னும் முடியக்கூட இல்லை. மாதவன் அவன் காலரை பிடித்து இழுத்து, கெட் அவுட் ராஸ்கல் என்றான். மாதவனின் வார்த்தைகள் முடியும் முன்பே பாஸ்கரின் கை வந்து மாதவனின் கன்னத்தை பதம் பார்த்து விட்டது.
ஒரு வினாடி அறையில் பயங்கரமான நிசப்தம் நிலவியது. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் மாதவன் ஓரடி முன் வந்து பாஸ்கரின் ஷர்ட்டை பிடித்து கொண்டான். முதலில் பாஸ்கரனின் 2 கன்னங்களிலும் மாறி மாறி அடி விழுந்தது. பிறகு மாதவன் தள்ளிய தள்ளலுக்கு போய் சுவரோரமாக விழுந்தான். அவன் ஒருவாறு எழுந்து கொள்ள முயன்றபோது மாதவன் வந்து டையை பற்றி தூக்கி நிறுத்தினான். உள்ளங்கையை மடக்கி திரும்பவும் வயிற்றில் சாரமாரியாக குத்துவிட்டான். பாஸ்கர் கீழே விழுந்தான். கோபத்தால் விவேகத்தை இழந்துவிட்ட மாதவன் மறுபடியும் கையை ஓங்கப் போனான். ஆனால் அதற்குள் சுதாரித்துக் கொண்ட சந்தியா வீல் என்று அலறிக்கொண்டே தூக்கி அவன் கையை கீழே இறக்கி பலமாக பிடித்து கொண்டு விட்டாள். மூச்சு விட்டுக் கொள்வதற்காக கொஞ்சம் நின்ற மாதவனுக்கு சட்டென்று ஆத்திரத்தில் தான் செய்த காரியம் நினைவுக்கு வந்தது. நீங்கள் அவனை கொன்றுவிட்டீர்கள் என்றாள் சந்தியா தேம்பிக் கொண்டே. அப்படி எதுவும் நடக்கவில்லை. மாதவன் சந்தியாவின் கைகளை விடுவித்துக் கொண்டு சமையல் அறையை நோக்கி போனான். அவன் தண்ணீர் டம்ளருடன் திரும்பி வந்தபோது சந்தியா முழங்காலிட்டு அமர்ந்து கொண்டு பாஸ்கரின் தோள்களை உலுக்கிக் கொண்டே பாஸ்கர் பாஸ்கர் என்று அழைத்துக் கொண்டிருந்தாள். கொஞ்சம் தண்ணீர் குடிக்கச் செய்தால் போதும், தானே சரியாகி விடுவான். தானும் கீழே அமர்ந்து கொண்டு அவனுக்கு தண்ணீரை கொடுக்கப் போனான். சந்தியா அவனை கூர்ந்து பார்த்துவிட்டு அவன் கையில் இருந்த டம்ளரை பிடுங்கிக் கொண்டாள். பாஸ்கர் பாஸ்கர் மென்மையாக அழைத்தபடி ஒருவாறு தண்ணீரை குடிக்கச் செய்தாள். ஒரு வினாடி சந்தியாவையும் பாஸ்கரையும் மாறி மாறி பார்த்த மாதவன் மெதுவாக எழுந்து அங்கிருந்து போய்விட்டான். அவனுக்கு நாக்கு வறண்டு விட்டிருந்தது. தாகம் எடுத்தது. சமையல் அறைக்கு போய் தண்ணீரை எடுத்து குடித்த பிறகும் அவனால் உடனே வெளியே வர முடியவில்லை. தாங்க முடியாத அசதி, தன் மீதே கோபம், தன் பலவீனத்தை நினைக்கும் போது வெட்கம். அவன் திரும்பி வந்தபோது பாஸ்கர் எழுந்து சந்தியாவின் உதவியுடன் ஹாலுக்கு போய்க் கொண்டிருந்தான். பாஸ்கர், இன்றைக்கு இங்கேயே இருந்துவிட்டு நாளைக்கு போகலாமே, எப்படி டிரைவ் பண்ணுவாய்? கெஞ்சுவது போல கேட்டுக்கொண்டிருந்தாள் சந்தியா. இன்னுமா இங்கே? பாஸ்கர் சந்தியாவின் கையை உதறிவிட்டு தள்ளாடிக்கொண்டே காரை நோக்கி போனான். அடுத்த நிமிடம் கார் போய்விட்டது. சரேல் என்று திரும்பி பார்த்த சந்தியா கோபத்தாலும் ரோஷத்தாலும் இதழ்கள் துடிக்க, நீங்கள் இதுவரையில் ஒரு காரியத்தில்தான் கை தேர்ந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது புரிந்துவிட்டது. தேவையானால் கொலை செய்யவும் தயங்க மாட்டீர்கள் என்றாள். சந்தியா பின்வாங்குவது போல பார்த்தான். பாஸ்கர் இன்றைக்கு பிழைத்தது என்ன திருஷ்டம். சந்தியா விடுவிடென்று உள்ளே போய்விட்டாள். மாதவன் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான் ரொம்ப நேரம் வரை. அந்த சம்பவத்தின் விளைவுதான் இன்று சுதா எழுதிய கடிதம். ஒரு கால் சொன்னபடியே சுதா இங்கே வந்து ஏதாவது ரகளை செய்தாள். அவன் உதட்டில் கடினமான முறுவல் ஒன்று தவழ்ந்தது. வரட்டும், வந்தால் இதுவரை தெரியாத உண்மை ஒன்றை தெரிந்து கொண்டு திரும்பி போவாள். ஐயா ஐயா எங்கே இருக்கிறார் என்று வெளியே குரல் கேட்டதால் ஜன்னலுக்கு அருகிலிருந்து ரொம்ப நேரமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்த மாதவன் துடுக்கிட்டான். அறையில் இருக்கிறார். என்ன விஷயம்? ஆயா கேட்டான். வேலை இருக்கு, பதற்றத்துடன் சொன்னான் கோபால். அதற்குள் அறையை விட்டு வெளியே வந்த மாதவன், என்ன விஷயம் கோபால் என்று கேட்டான். கோபாலின் ஆடைகளெல்லாம் புழுதி படிந்திருந்தன. முகத்தில் வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. ஓடி வந்ததால் மூச்சிரைத்து கொண்டிருந்தது. மாதவனை பார்த்ததுமே, நீங்கள் உடனே வரணும். கிழக்கு தெருவில் குடியானவர்களுக்கும் மேல் ஜாதியினர்களுக்கும் அடிக்கடி அடிதடி சண்டை நடக்கிறது என்றான். சண்டையா? வா வா, சீக்கிரமாக போவோம். மாதவன் செருப்பு கூட மாட்டிக்கொள்ளாமல் வேகமாக வெளியேறினான். அத்தியாயம் 22. அம்மா அம்மா, வாசுமாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. மது கதவிற்கு அருகில் வந்து எட்டி பார்த்துவிட்டு பெரிதாக கத்தினான். எங்கே? இப்படி கொண்டு வா. கட்டிலில் படுத்துக்கொண்டு புத்தகம் படித்துக் கொண்டிருந்த சந்தியா புத்தகத்தை சட்டென்று வீசி எறிந்துவிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டான். இதோ இங்கே கொண்டு வா, பொறுமையின்றி அழைத்தாள். இல்லை, மது மறுத்து தலையசைத்துவிட்டு கடிதத்தை பின்னால் மறைத்து வைத்துக் கொண்டான். சந்தியா எழுந்து வந்தாள். மது தொலைவிற்கு ஓடினான். என் கண்ணில்லையா? கெஞ்சினாள். இல்லை, நான் தரமாட்டேன். என்னை வந்து பிடித்தாயானால் தருவேன். சந்தியாவை அழ வைப்பதும் ஓட வைப்பதும் மதுவுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. அது ஒரு விளையாட்டு. சந்தியா வேறு வழியின்றி மதுவை நெருங்கினாள். மது கொஞ்ச நேரம் கையுக்கு அகப்படாமல் அங்குமிங்கும் ஓடினான். கடைசியில் ஒருவாறு அவனை பிடித்து கொண்டு கடிதத்தை பற்றி கொண்டாள். உரை கிழிந்தே இருந்தது. அப்படியென்றால் மாதவன் படித்துவிட்டு அனுப்பியிருக்கிறான் போலும். முதலில் தன்னிடம் தராமல் அவன் படித்ததற்கு கோபம் வந்தது. கவரிலிருந்து பரபரப்புடன் கடிதத்தை உருவி படித்தவள் அப்படியே நின்றுவிட்டாள்.
கையெழுத்து வாசுவுடையது இல்லை, வேறு யாருடையதோ. சந்தியா அதை படிக்கத் தொடங்கியவள் நின்றுவிட்டாள். அது சுதா மாதவனுக்கு எழுதிய கடிதம். படிக்கக்கூடாது என்று அவள் மனம் எச்சரிப்பதற்குள்ளாகவே கண்கள் இரண்டும் எழுத்துக்களின் வரிகளின் மேல் ஓடத் தொடங்கிவிட்டன. கடிதத்தை முழுவதுமாக படிக்காமல் அவளால் இருக்க முடியவில்லை. படித்து முடித்த பிறகு அவள் முகம் ரத்தம் வற்றி விட்டார் போல் ஆகிவிட்டது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சூளம், அவமதிப்பு. இந்த நிலையில் அவள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட ஹீனமான நிலையில் இந்த வீட்டில் அவளால் எப்படி இருக்க முடியும்? அன்று இங்கே வந்து மாதவனால் அவமானப்பட்ட பாஸ்கர் 1ற்கு 10 பொய்யை புனைந்து சொல்லியிருப்பான் தன் மனைவியிடம். ஒரு கால் சொன்னது போலவே சுதா வந்துவிட்டாள். வரட்டுமே, என்னதான் சொல்கிறான் அதையும் பார்த்து விடலாம். சந்தியாவுக்கு கசப்பை விழுங்கினார் போல இருந்தது. மது அதற்குள் அங்கிருந்து போய்விட்டான். ரொம்ப நேரம் கழித்து லாந்தரை ஏற்றி கொண்டு வந்து ஹாலில் இருந்த இரும்பு கம்பியில் மாட்ட வந்த ஆயா சந்தியாவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவளாக சந்தியா என்று கூப்பிட்டாள். சந்தியாவின் கண்கள் இயந்திர கதியில் ஆயாவின் பக்கம் திரும்பின. என்ன இது? ஏன் இப்படி இருக்கிறாய்? எங்கிருந்து கடிதம்? அருகில் வந்து கொண்டே கேட்டாள். நமக்கில்லை இது. ஆயாவின் குரலை கேட்டு இந்த உலகிற்கு திரும்பி வந்தாள் சந்தியா. அதில் ஏதாவது விசேஷம் இருக்கா? சந்தேகத்தோடு கேட்டாள் ஆயா. இல்லை. மது எங்கே? என்ன செய்கிறான்? இப்பொழுதுதான் சாப்பிட்டான். ஆயா உள்ளே போய்விட்டாள். சந்தியா சமையலறை பக்கமாக வந்தாள். மது சாப்பிட்டு முடித்துவிட்டு பக்கத்திலேயே ஆயா ஊற்றிய பாலை குடித்து கொண்டிருந்த பூனைக்குட்டியின் வாளை பிடித்து இழுத்து கொண்டிருந்தான். அது மியாவு மியாவு என்று கத்திக் கொண்டிருந்தது. மது, இந்த லெட்டரை எங்கே இருந்து எடுத்து வந்தாயோ அங்கேயே கொண்டு போய் வை. நான் வைக்க மாட்டேன், நீயே வை, பிடிவாதமாக பதிலளித்தான். நல்ல பையன் இல்லையா? சந்தியாவின் குரலையும் சொன்ன விதத்தையும் கேட்டுவிட்டு மது நிமிர்ந்து பார்த்தான். பிறகு என்ன நினைத்து கொண்டானோ தெரியாது, பூனையின் வாளை விட்டுவிட்டு கடிதத்தை வாங்கி கொண்டான். எந்த சமயத்தில் சந்தியாவை அழ வைக்க வேண்டும் என்றும் எந்த சமயத்தில் சமத்தாக சொன்னதை கேட்க வேண்டும் என்றும் அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. எடுத்த இடத்திலேயே வைக்கணும், மறந்துவிடாதே, சந்தியா எச்சரித்தாள். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு தந்தையின் அறைக்கு ஓடினான் மது. உடம்பு முழுவதும் காயத்துடன், களைந்த தலையுடன், உடையில் இரத்த கரைகளுடன் மாதவன் சோர்வுடன் வீட்டிற்கு திரும்பி வந்தான். கலவரத்துடன் வந்து விசாரித்த ஆயாவுக்கு ரகளை நடந்ததாகவும் தனக்கு பட்ட அடி ஒன்றும் பெரிதில்லை என்றும் தைரியம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வெந்நீரும் தவளையும் கொண்டு வந்து தரச் சொல்லிவிட்டு தன் அறைக்கு போய்விட்டான். அவன் அறைக்குள் நுழைந்தபோது மது அறைக்கு நடுவில் நின்று உதட்டின் மேல் விரலை வைத்துக்கொண்டு கேள்விக்குறியுடன் அறை முழுவதும் நோட்டமிட்டு கொண்டிருந்தான். என்ன மது, என்ன வேண்டும் உனக்கு? மகனை சரியாக கவனிக்காமலேயே கட்டிலை நோக்கி போனான். தந்தையின் குரல் காதில் விழுந்ததுமே சட்டென்று திரும்பிய மது வந்து வந்து இந்த கடிதத்தை எடுத்த இடத்திலேயே வைக்கச் சொன்னாள் சந்தியா. எனக்கென்னவோ எங்கிருந்து எடுத்தேன் என்றே ஞாபகம் இல்லை. கட்டிலில் உட்காரப்போன மாதவன் சட்டென்று திரும்பி பார்த்து, என்ன கடிதம் அது என்றான். இதுவா? வாசுமாமா எழுதியது. அப்பாவியாக தந்தையிடம் போய் கடிதத்தை காட்டிவிட்டு சொன்னான். இது எங்கே இருந்தது? யார் கொடுத்தாங்க உன்னிடம்? கோபமாக கேட்டான். என்றும் இல்லாமல் தந்தை கடிந்து கொண்டதை பார்த்து பயந்து போன மது, நான் தான் எடுத்தேன், இங்கே இருந்து வாசுமாமா எழுதியதுன்னு. சந்தியாவிடம் கொடுத்தாயா இதை? ஆம் என்று தலையை ஆட்டினான் மது. மாதவன் தளர்ந்து போய் கட்டிலில் சரிந்தான். சந்தியா இந்த கடிதத்தை படித்து விட்டாளா? கடிதத்தை அப்படியே போட்டுவிட்டு போன தன் முட்டாள்தனத்திற்கு தன் மீதே கோபம் வந்தது. வந்து வந்து மது ஏதோ சொல்ல வந்தான். என்னை தொந்தரவு செய்யாதே, போ அந்த பக்கம். மாதவன் திரும்பவும் எரிந்து விழுந்ததால் மது வாடிய முகத்துடன் அங்கிருந்து போய்விட்டான். 15 நிமிடங்களுக்கு பிறகு ஆயா வெந்நீரையும் தவளையும் கொண்டு வந்து கொடுத்தாள். என்ன ரகளையாம், என்ன நடந்தது என்று விவரம் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் கேட்டாள் ஆயா. ஒன்றுமில்லை. பசங்க விளையாட்டிற்கு நடுவில் தொடங்கிய ரகளை பெண்கள் ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கொண்டு குடும்பங்களை பற்றி ஏசிக்கொள்ளும் அளவிற்கு சண்டையாக முற்றி பெரிதாகிவிட்டது. அத்துடன் ஆண்களுக்கு ரோஷம் வந்துவிட்டது. நீயா நானா பார்த்து விடலாம் என்று களத்தில் இறங்கிவிட்டார்கள். சுருக்கமாக சொன்னான் மாதவன். அவன் மனம் முழுவதும் சந்தியாவை சுற்றியே இருந்தது. சந்தியா எங்கே? என்ன செய்கிறாள்? சாப்பிட உட்காரும்போது தாங்க முடியாதவனாக கேட்டுவிட்டான். அவன் வீட்டிற்கு திரும்பி வந்ததிலிருந்து சந்தடியே இல்லை. தலைவலியாம்.
படுத்து கொண்டிருக்கிறாள் என்றாள் ஆயா. சந்தியாவின் தலைவலிக்கு காரணம் ஆயாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவனால் ஊகிக்க முடியாதா என்ன? இரவு படுக்கப் போவதற்கு முன்னால் ஆயா கொண்டு வந்த சூடான பாலை குடித்துவிட்டு டம்ளாரை திருப்பி தந்தவன், சந்தியா சாப்பிட்டாளா என்று தயங்கிக் கொண்டே கேட்டான். இல்லை, தலைவலி குறையவில்லையாம். என்றும் இல்லாத விதமாக மாதவன் சந்தியாவை பற்றி கேட்டதை பார்த்து ஆயாவுக்கு உள்ளூர வியப்பாக இருந்தது. வரச் சொல்லட்டுமா? ஏதாவது வேலை இருக்கா? போவதற்காக திரும்பியவள் அவனை பார்த்து கேட்டாள். வேண்டாம் வேண்டாம், சும்மாதான் கேட்டேன். படுத்துக்கொண்டே சொன்னான். வேறு என்ன சொல்ல முடியும் அவனால்? மேலுக்கு சாதாரணமாக வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலும் அவனுக்கு அந்த நிமிடமே போய் சந்தியாவை கட்டிலிலிருந்து எழுப்பி தோள்களை உலுக்கி நடந்ததையெல்லாம் சொல்லி அவள் முற்றிலுமாக புரிந்து கொள்ளும் வரை அவளை விடாமல் பிடித்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவனுக்கே தெரியாத ஏதோ ஒரு சக்தி அவனை பலவீனப்படுத்தி சலனமில்லாமல் செய்துவிட்டது. என்ன வேண்டும் என்று கேட்டாலும் சொல்ல மாட்டேன் என்கிறான். தூங்காமல் அழுது கொண்டே இருக்கிறான். ஆயா மதுவை தூக்கி கொண்டு வந்து இப்பொழுது மாதவனிடம் ஒப்படைத்தாள். ஏன் அழுகிறான்? என்னவாச்சு மது? மாதவன் மகனை வாரி அணைத்து கொண்டான். மது பதிலுக்கு தந்தையின் மார்போடு ஒட்டிக்கொண்டு இன்னும் பலமாக அழத் தொடங்கினான். ஏன்? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? மாதவன் கலவரத்துடன் ஆயாவை பார்த்தான். இதுவரை நன்றாகத்தானே இருந்தான். பயந்து கொண்டே சொன்னாள் ஆயா. ஏன் என்னிடம் சொல்லு, என் கண்ணில்லையா? மகனை மார்போடு அழித்திக் கொண்டே மாதவனுக்கு சற்று முன்னால் கடிதத்தை எடுத்ததற்காக தான் கடிந்து கொண்டதும் அவன் முகத்தை தொங்க போட்டு கொண்டு போனதும் நினைவுக்கு வந்தது. பிஞ்சு மனம், ரோஷமடைந்திருக்கும். எவ்வளவு மென்மையான உள்ளம். தோற்றத்தில் மது தன்னை கொண்டு இருந்தாலும் சுபாவத்தில் மட்டும் சந்தியாவை கொண்டிருந்தான். மாதவனுக்கு அந்த சமயத்தில் பக்கத்து அறையில் சாப்பாடு வேண்டாம் என்று சுணங்கி படுத்து கொண்டிருக்கும் சந்தியாவை மார்போடு இழுத்து அணைத்து கொண்டு தேற்ற வேண்டும் போல இருந்தது. அத்தியாயம் 23. நாட்கள் செல்ல செல்ல மாதவனுக்கு தான் சந்தியாவை அடைய முடியும் என்ற நம்பிக்கையே நசிந்து போய்க் கொண்டிருந்தது. மதுவின் மூலமாக சந்தியாவை அடைய எண்ணியிருந்த மாதவன் அந்த முயற்சி பலிக்காததோடு மதுவை கூட இழந்து விடுவோமோ என்ற அச்சத்திற்கு ஆளாக நேர்ந்தது. அவன் எண்ணியது உண்மைதான். சந்தியாவும் மதுவும் நெருக்கமானவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது சேர்ந்தார் போல 4-5 நாட்கள் தந்தையை காணாவிட்டால் கூட மது ஏங்கி போவதில்லை. அவன் சந்தியாவிடம் நன்றாக பழக்கம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி எந்த சாக்குடன் தொலைவில் இருந்து வந்தானோ அதுவே மதுவை அவனிடமிருந்து பிரித்து கொண்டிருந்தது. அவன் எண்ணியது நடந்துவிட்டது என்று திருப்தி கிடைக்காததோடு மனம் அமைதியின்றி தவிக்கத் தொடங்கியது. சந்தியா தன்னை சுற்றிலும் போட்டுக்கொண்டிருக்கும் கோட்டை தாண்டி ஓரடி கூட அவனால் எடுத்து வைக்க முடியவில்லை. மதுவையும் தன் வட்டத்திற்குள் இழுத்து கொண்டு விட்டாள். சந்தியாவின் மனதில் அவன்பால் இருந்த வெறுப்பு சற்றும் குறையவே இல்லை. காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆண்டுகள் கழிந்து கொண்டே இருந்தன. இந்த காலச்சக்கரத்தை பார்த்தபடி செய்வதறியாது நின்று கொண்டிருப்பதைத் தவிர அவனால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. மனதளவில் வயோதிகம் வந்து சேர்ந்து விட்டார் போல உணரத் தொடங்கினான். சந்தியா அடியெடுத்து வைத்த விசேஷமோ அல்லது மகன் வந்த வேலையோ தெரியாது. மாதவனின் வியாபாரம் நன்றாக கொழிக்கத் தொடங்கியது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று. ஆனால் என்ன பயன்? மன நிம்மதியை தர முடியாத அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு அவனால் என்ன செய்ய முடியும்? அதனால் தன் மதுவின் பெயரில் வங்கியில் போட்டு வைக்கத் தொடங்கினான். தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்தது. வீட்டிலிருந்த எல்லோருக்கும் புத்தாடைகள் வாங்கி வந்தான். 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அவன் இதயத்தை தூள் தூளாகிவிட்டது. அவன் அன்று சாப்பிட்டு முடித்த பிறகு அறையில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான். மது அந்த இடத்திலேயே உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தான். சந்தியா அந்த அறைக்கு வந்தவள் அங்கே மாதவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்துவிட்டு திரும்பி போகத் தொடங்கினாள். அதற்குள் மது ஓடிப்போய் அம்மா என்று அவள் புடவை தலைப்பை பிடித்தான். சந்தியா அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு போக முயன்றாள். மது விடவில்லை. மேலும் பலமாக பிடித்து இழுத்தான். ஏற்கனவே பழைய புடவை கொஞ்சம் நைந்திருந்தது போலும். மது இழுத்ததும் டர் என்று கிழிந்து விட்டது. ஒரு வினாடி தூக்கி வாரி போட்டபடி நின்றுவிட்ட சந்தியா சட்டென்று கைகளால் மார்பை மறைத்து கொண்டாள். தன் கையில் கிழிந்து தொங்கிய புடவை தலைப்பை பார்த்து மது கடகடவென்று சிரித்தான். மாதவன் விக்கித்து போனார் போல பார்த்தான். சந்தியா சட்டென்று குனிந்து அவன் முதுகில் பலமாக ஒரு அறை வைத்துவிட்டு திரும்பி மின்னலாக தன் அறைக்குள் ஓடிவிட்டாள். மாதவன் எழுந்து வந்து அழுது கொண்டிருந்த மதுவை தூக்கி வைத்துக்கொண்டு சமாதானப்படுத்தினான். அன்றிரவு சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து வந்து கொண்டிருக்கும் போது சமையலறை கதவுக்கு அருகில் வந்து நின்ற சந்தியா தலை குனிந்தபடி,
என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். எதற்கு? வியந்து போய் கேட்டான். புடவை கிழிந்து விட்டதே என்ற கோபத்தில் மதுவை அடித்து விட்டேன். அது தவறுதான். உனக்கு அந்த உரிமை இருக்கு. மேற்கொண்டு பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். மறுநாள் அதே புடவையில் சந்தியாவை பார்த்தபோது அவன் இதயம் சுக்குநூறாகிவிட்டது. அதனால் தான் இன்றைக்கு சந்தியாவுக்கும் சேர்த்து புடவைகளை வாங்கி வந்தான். அதிக விலை கொடுத்து வாங்கினால் முகத்தில் விட்டெறிந்து விடுவாளோ என்ற பயம். அதனால் சாதாரண விலையில் வாங்கி வந்தான். என்ன இது என்றாள் சந்தியா. புடவைகள் இருந்த பாக்கெட்டை அவளிடம் தந்தபோது, அதில் இருந்தவை புடவைகள் என்று இருவருக்குமே தெரியும். உனக்குத்தான். சுவர் பக்கமாக திரும்பிக் கொண்டு பதில் சொன்னான் அவன். சந்தியாவின் முகத்தில் தென்படப் போகும் உணர்வுகளை அவன் அறிவான். அதை பார்த்து தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நாளுக்கு நாள் நசிந்து போய்க் கொண்டிருந்தது. இப்பொழுதெல்லாம் ரொம்பவும் தளர்ந்து போய்க் கொண்டிருந்தான் அவன். எனக்கெதற்கு? சூழ் கொட்டினாள் சந்தியா. தீபாவளிக்கு வீட்டில் எல்லோருக்கும் புத்தாடைகள் வாங்கும்போது உனக்கும் வாங்கினேன். இதில் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. குறைந்தபட்சம் இப்படி சொன்னாலாவது வாங்கிக் கொள்ள மாட்டாளா என்று எதிர்பார்ப்பு அவனுக்கு. ஓஹோ! சந்தியா அலட்சியமாக சொன்ன அந்த வார்த்தை அவன் இதயத்தை பிளந்தது. அதை தாங்கக்கூடிய சக்தி அவனிடம் நசிந்து கொண்டிருந்ததை சந்தியா எப்படி அறிவாள்? இன்னும் எவ்வளவு நாட்கள்தான் அவனுக்கு இந்த நரகம்? அணுவணுவாக இந்த சித்திரவதை இன்னும் எவ்வளவு நாள்? மாதவன் மூச்சை இழுத்து அடக்கிக் கொண்டே நின்றான். நீங்கள் ஸ்பெஷலாக அக்கறை காட்டினீர்களோ இல்லையோ என்று கேட்பதற்காக நான் வரவில்லை. இது எனக்கு தேவையும் இல்லை என்று சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். பாக்கெட்டை கட்டிலில் விட்டெறிந்து விட்டு போய்விட்டாள். சட்டென்று திரும்பிய மாதவன் கையை நீட்டி அவளை தடுத்தான். சந்தியா திடுக்கிட்டதை அவன் கவனிக்காமல் இல்லை. சந்தியா, ஒன்று மட்டும் கேட்கிறேன், பதில் சொல். சந்தியா பதில் பேசவில்லை. திரும்பியும் பார்க்கவில்லை. ஆடாமல் அப்படியே நின்றான். என் மேல் வெறுப்பு இருந்தால் ஏன் பழி வாங்க மாட்டேன் என்கிறாய்? குறைந்தபட்சம் வாயை திறந்தாவது என் முகத்திற்கு முன்னால் ஏன் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய்? உன் அலட்சியத்தால் என்னை ஏன் இப்படி அணுகுணுவாக கொள்கிறாய்? சந்தியா பதில் பேசவில்லை. பதில் சொல்லு சந்தியா. கையை இன்னும் அழுத்தமாக பிடித்து கொண்டான். அப்படியும் சந்தியாவின் வாயிலிருந்து வார்த்தை வெளிவரவில்லை. நான் உனக்கு அநியாயம் செய்துவிட்டது உண்மைதான். மறுக்கவில்லை. அதை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை திருத்தி அமைக்கணும் நீ எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறேன். நீ ஏன் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? எனக்கு அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்க மாட்டேன்கிறாய்? எனக்கு பிடிக்கவில்லை. யார் என்ன செய்தாலும் நான் இழந்ததை திரும்ப பெற முடியாது. அதனால் எனக்கு தேவையில்லை. இருவருக்கும் இடையே நிசப்தம் ஏற்பட்டது. அவன் கையை விட்டு விடுவான் என்று எண்ணினாள். ஆனால் அவன் தளர்த்தினார் போலவே தளர்த்திவிட்டு சட்டென்று இன்னும் அழுத்தி பிடித்து கொண்டான். 2 கைகளையும் தோள்களின் மேல் வைத்து அழுத்தமாக தன் பக்கம் திருப்பிக் கொண்டான். எதிர்பாராமல் செய்த இந்த காரியத்தால் சந்தியா அவன் மார்பிற்கு அருகாமையில் நேருக்கு நேராக வந்தாள். ஒரு வினாடி இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி நின்று விட்டார்கள். சந்தியா, இப்பொழுது சொல்கிறேன். எவ்வளவு நாள் பொறுத்திருக்கணுமோ அதற்கு மேலேயே பொறுத்து விட்டேன். இனி என்னால் முடியாது. நீ என்னை நல்ல வழியில் உன் வாழ்க்கையில் நுழைய அனுமதிக்காமல் போனால் வலுக்கட்டாயமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கும். என் ஆத்திரத்தை தூண்டிவிடாதே. அது உனக்கு நல்லது இல்லை. சந்தியாவின் கண்கள் இப்பொழுது நெருப்பை உமிழ்ந்தன. இப்போ மட்டும் நீங்க அப்படி பண்ணாமலா இருக்கீங்க? படிப்பு என்ற சாக்கில் வாசுவை பிரித்து விட்டீர்கள். நல்ல குணத்தை இரையாக காட்டி ஆயாவை கைக்குள் போட்டு கொண்டு விட்டீர்கள். அறியாத சிறுவனை அம்மா என்று கூப்பிடச் செய்து விட்டீர்கள். உங்கள் உத்தேசம்தான் என்ன? உங்கள் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் எனக்கா தெரியாது? இன்னும் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய தீங்கு வேறு என்ன இருக்க முடியும்? சிங்கத்தோடு ஆட்டுக்குட்டியால் எதிர்த்து நிற்க முடியாதுன்னு தெரிந்து கொள்ள முடியாத முட்டாள் இல்லை நான். தாழ்ந்து போய்விட்ட என் நிலைமையை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஆபத்தில் கை கொடுக்கும் சாக்கில் என்னிடமிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்கள் மிருக பலத்தால் என் உடம்பை திரும்பவும் வசப்படுத்தி கொண்டாலும் ஆச்சரியமில்லை. ஆனால் என் உடலில் உயிர் உள்ள வரையில் என் மனதை உங்களால் வெல்ல முடியாது. சந்தியா, மாதவன் அடி உண்டவனாக கையை விட்டுவிட்டான். சந்தியா விருட்டென்று திரும்பி போய்விட்டாள். அவ்வாறு போகும்போது கலக்கமோ பயமோ கொஞ்சம் கூட இல்லை. மகாராணியைப் போல மிடுக்காக நிமிர்ந்து மெதுவாக நடந்து போனாள். மாதவன் சோர்வுடன் கட்டிலில் சரிந்தான். அவன் முகமெல்லாம் வியர்த்து கொட்டியது. அந்த நிமிஷம் சந்தியா பார்க்கவில்லையே தவிர பார்த்திருந்தால் அவள் மனமும் கூட உருகி போகக்கூடிய அளவிற்கு தீனமாக இருந்தது அவன் முகம். கடவுளே, என்ன செய்வது?
இருவருக்கும் இடையே இருக்கும் இந்த பிளவு நீங்கி ஒன்று சேர வழியே இல்லையா? பிரம்ம ராட்சசன் கொஞ்சம் கொஞ்சமாக வாயை பெரிதாக திறந்து கொண்டே போவது போல பிளவு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறதே. இதை சரியாக்க வழியே இல்லையா? ஒரு கால் வாழ்க்கையையே பணயமாக வைத்து அரும்பாடுபட்டு இதை சரியாக்க முயன்றாலும் கூட சந்தியா அன்பாக மட்டும் தன்னை நெருங்க மாட்டாள். அது இன்று தெளிவாக புரிந்து போய்விட்டது. பெண்களை மென்மையாக குணம் படைத்தவர்கள் என்றும் இலகிய மனம் படைத்தவர்கள் என்றும் சொல்லுவார்களே, சந்தியாவின் மனதில் இவை இல்லையா? விஷத்தைப் போல கடினமாக உள்ள இந்த சந்தியாவுக்கு உயிரூட்டுவது எப்படி? இது அவனால் முடியாத காரியம்தானா? சந்தியாவை அடைய வேண்டும் என்ற தன் முயற்சியில் தோல்விதான் எழுதி வைத்திருக்கிறதா? கடவுளே, நான் என்ன செய்வேன்? மாதவனின் மனதில் தோன்றிய இந்த நெருப்பு பொறி மெதுவாக படர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது. கடவுள் தான் செய்த அபராதத்திற்கு தண்டிக்கவில்லை என்றும் போராததற்கு அபரிமிதமான செல்வத்தையும் கொடுத்து ஆசி வழங்கியிருக்கிறார் என்றும் தவறாக புரிந்து கொண்டு விட்டானே. எவ்வளவு முட்டாள்தனம்! வட்டியோடு சேர்த்து தீர்ப்பளித்து விட்டார். இவ்வளவு செல்வம் இருக்கிறது, வாழ்க்கையை அனுபவிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவன் ஏதாவது சுகத்தை உணர்ந்திருக்கிறானா? அவன் மனம் சுக்கு நூறாகிவிட்டது. அத்தியாயம் 24. மேற்கண்ட சம்பவம் நடந்த பிறகு மாதவன் சந்தியாவை விட்டு தொலைவில் இருக்கத் தொடங்கினான். மேலுக்கு எவ்வளவு சாதாரணமாக இருப்பது போல் நடித்து வந்தாலும் உள்ளே எரிமலை வெடித்துக் கொண்டிருந்ததால் அவன் உடல் நலம் கெடத் தொடங்கியது. நிறம் மாறிவிட்டது. கண்களுக்கு கீழே கருவளையங்கள் தோன்றத் தொடங்கின. உடல் இளைத்தது. ஆயா இந்த மாற்றங்களை கவனிக்காமல் இல்லை. ஆனால் காரணத்தை அவளால் ஊகித்துக் கொள்ள முடியவில்லை. அவன் வாயிலிருந்து உண்மை விஷயத்தை வரவழைக்க எத்தனையோ விதமாக முயன்றும் பலனளிக்காமல் போய்விட்டது. சந்தியாவும் எப்பொழுதும் போலவேதான் இருந்தாள். அன்றைக்கு அந்த சம்பவத்திற்கு பிறகு அவனிடம் எந்த மாறுதலும் ஏற்படாததை பார்த்து உள்ளூர வியப்படைந்தாள். தீபாவளிக்காக வாசு வீட்டிற்கு வந்தான். அவன் இருந்த அந்த 4 நாட்களும் பொழுது நன்றாக போயிற்று. மதுவின் மேல் அவனுக்கு இப்பொழுது பாசம் ஏற்பட்டிருந்தது. மது மாதவனை விட சந்தியாவிடம் அதிக ஒட்டுதலாக இருந்தான். அது அவன் கவனத்தை கவராமல் போகவில்லை. அதற்காக மனம் பொறாமைப்படவும் இல்லை. மாறாக சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த 4 நாட்களும் மது வாசுவையே சுற்றி சுற்றி வந்தான். ஊருக்கு திரும்பி போவதற்கு முன்னால் வாசு அக்காவிடம் வந்து உட்கார்ந்து கொண்டான். அக்கா, அவர் ஏன் இப்படி இளைத்து போய்விட்டார் என்றான். எனக்கு என்ன தெரியும், அலட்சியமாக சொன்னாள் சந்தியா. 1 வாரத்திற்கு முன்னால் ஜோதியின் திருமண அழைப்பிதழ் வந்தது. மாதவன் திருமணத்திற்கு போகவில்லை. ஒரு கால் அந்த கோபமோ அல்லது ஏமாற்றமோ காரணமாக இருக்கலாம். உனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரியும்? நீயும் ஆயாவும் வீட்டில் இருந்து கொண்டு என்ன செய்கிறீங்க? வாசு கோபமாக கேட்டான். சந்தியா பதில் சொல்லவில்லை. ஏனோ தெரியவில்லை, அவர் முன்பு போலவே இல்லவே இல்லை. உடம்பு சரியாக இல்லையா என்று கேட்டதற்கு இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறேன் என்கிறார். நன்றாக இருந்தால் ஏன் இப்படி இளைத்து போகணும்? எவ்வளவு நிசப்தமாகவும் சிந்தனையில் மூழ்கும்படியும் நான் அவரை பார்த்ததே இல்லையே. உள்ளூர குமரிக் கொண்டிருக்கிறார். நம்மிடம் வெளியே சொல்லிக் கொள்வதில்லையே தவிர. நீங்க அவரோடு சரியாக பேச மாட்டேங்கிறீங்க. நீயோ கேட்கவே வேண்டாம் என்றான் குற்றம் சாட்டுவது போல. என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? என்ன செய்வதா? சிரித்து பேசி நட்பாக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அவர் அப்படி ஆனதற்கு பாதி காரணம் நீயாகத்தான் இருக்கும். வாயை மூடு. இவ்வளவு நாளாக மூடிக்கொண்டுதான் இருந்தேன். அவர் நமக்கு எவ்வளவு பண்ணியிருக்கிறார். உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை? வாசு, உரத்த குரலில் கத்தினால் பயந்து விட மாட்டேன் நான். அவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று கேட்டால் தெரியாது என்கிறாய். இதை சொல்ல உனக்கு வெட்கமாக இல்லையா? அவர் வீட்டை நம் சொந்த வீட்டைப் போல பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் பணத்தை சொந்த பணத்தைப் போல செலவழிக்கிறோம். அவர் மனதில் என்ன கவலை இருக்குன்னு தெரிந்து கொள்வதற்கு மட்டும் நாம் வேற்று மனிதர்களாகிவிட்டோம். அவர் உடல்நிலை சரியாக இருக்கா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு கூட உன்னால் முடியாமல் போய்விட்டது. வாசு, தயவு செய்து நீ இங்கிருந்து போகப் போகிறாயா இல்லையா? வெளிறு போன முகத்துடன் இதழ்களை இறுக்கிக் கொண்டே சொன்னாள். ஆனால் உனக்கு இது நல்லது இல்லை அக்கா. போன ஜென்மத்தில் யாரையாவது இதுபோல வருத்தப்படுத்தி இருப்பாய். அதனால்தான் இந்த ஜென்மத்தில். வாசு சட்டென்று நிறுத்திவிட்டான். அதற்குள் சந்தியா கண்கள் அகல விரிய அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். வாசு உடனே தணிந்து போனவனாக, அக்கா, தவறாக சொல்லிவிட்டேன், மன்னித்துவிடு. மன்னிக்க மாட்டாயா என்று அருகில் வரப்போனான். நீ முதலில் இங்கிருந்து போய்விடு. அக்கா, தவறி போய் சொல்லிவிட்டேன், மன்னித்துவிடு. ஏதோ உளறிவிட்டேன். நான் வெறும் முட்டாள். எது பேசலாமோ எது கூடாதோ தெரியாதவன். மன்னிப்பு கேட்கும் தோரணையில் அருகில் வரப்போனான். சே,
என்னிடம் வராதே. சந்தியா உரிமையபடி வாசுவை பிடித்து தள்ளிவிட்டு கட்டிலில் விழுந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். கட்டிலில் சந்தியாவின் பக்கத்தில் உட்கார்ந்தபடி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மது ஒரே பாய்ச்சலில் அறையை விட்டு வெளியே ஓடினான். அப்பா, அப்பா, சந்தியா அழறாள். ஏன்? அறையில் உட்கார்ந்து ஏதோ காகிதங்களை பார்த்து கொண்டிருந்த மாதவன் பதற்றத்தோடு நிமிர்ந்தான். வந்து வந்து வாசுமாமா, சந்தியாவை என்னமோ வந்து, நீ போய் சட்டென்று வாசுவை நான் வரச் சொன்னதாக சொல்லி கூப்பிடு. தந்தையின் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியில் வருவதற்குள்ளாகவே மது ஓட்டம் பிடித்தான். சந்தியா அழுகிறாளா? ஏன்? என்ன ஆயிற்று? அருகில் சென்று உடனே விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடித்த மனதை அரும்பாடுபட்டு அடக்கிக் கொண்டான். என்ன பிரயோஜனம்? போனால் இன்னும் அதிகமாக வெறுப்பாள். அதை தவிர வேறென்ன நடக்கும்? வாசு வந்தான். என்ன வாசு? கடிதங்களை மேஜை மீது வைத்துவிட்டு விசாரித்தான். வாசுவின் முகம் வாடிவிட்டது. மாதவனிடம் வந்து கைகளை பிடித்து கொண்டு, அக்கா அழுகிறாள், நான் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை, நீங்கள் போய் கொஞ்சம் பேசுங்களேன் என்றான் வேண்டுகோள் விடுப்பது போல. ஏன்? என்ன நடந்தது? என்ன சொன்னாய் நீ? புரியாமல் கேட்டான் மாதவன். என்னவென்று சொல்லுவான் வாசு? அதனால் மௌனமாக இருந்தான். சொல்லு வாசு, என்ன சொன்னாய்? கனிவுடன் கேட்டான் மாதவன். பிறகு ஒருவாறு தேற்றிக் கொண்டு நடந்ததை சொல்லச் சொல்லி கட்டாயப்படுத்திய பிறகு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் வாசு. எவ்வளவு தவறு பண்ணிவிட்டாய் வாசு? சந்தியாவின் மனம் ரொம்ப மென்மையானதுன்னு எப்படி மறந்து போனாய்? வாசுவை அருகில் இழுத்து அணைத்து கொண்டே கேட்டான். வாசுவின் மனதில் இருந்த போராட்டத்தை அவன் புரிந்து கொள்ளாமல் இல்லை. மறக்கவில்லை. ஆனால் நீங்க ரொம்ப நல்லவர். இவ்வளவு உதவி செய்யறீங்க. அதை அக்கா ஏன் புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்கிறாள்? அழுகையை அடக்கிக் கொண்டே வருத்தமாகச் சொன்னான் வாசு. அது என் துரதிர்ஷ்டம். உனக்கு உதவி செய்வதை சந்தியா புரிந்து கொள்ளணும், சந்தியா என்னை மதிக்கணும்னு எதிர்பார்த்து நான் செய்யவில்லை வாசு. எனக்கு அது தெரியும். அதனால் தான் எனக்கு இவ்வளவு வருத்தம். அது நினைவுக்கு வந்தால் அக்கா மேல் கோபமாக வருகிறது. உண்மையில் உங்களுடைய அரவணைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் என்னவாகி இருப்போம்? அதை நினைத்தாலே பயமாக இருக்கு. அக்காவை நான் மட்டும் என்ன சொல்லிவிட்டேன்? நீங்களே சொல்லுங்கள். நமக்கு இவ்வளவு உதவி செய்தவரிடம் கொஞ்சம் அன்பாக இருக்கச் சொன்னால் அது தவறா? வாசு. மாதவன் பரிவுடன் வாசுவின் முதுகை தடவி கொடுத்தபடியே இருந்து விட்டான். வாசு காட்டும் அன்பில் 100ல் 1 பங்காவது சந்தியா தன்னிடம் காட்டினால் எவ்வளவு திருப்தியாக இருக்கும். இல்லை இல்லை, வேண்டாம். சந்தியாவின் அன்பிற்கு தான் அருகதை இல்லாதவன். அதை மறந்து போய்விட்டான். கொஞ்ச நேரம் கழித்து மாதவன் மதுவை தூக்கி கொண்டு வாசுவுடன் சந்தியாவின் அறைக்கு வந்தான். சந்தியா இன்னும் தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். சந்தியா, மாதவன் அழைத்தான். மது தந்தையின் கையிலிருந்து நழுவி சந்தியாவிடம் ஓடி வந்தான். சந்தியா, மன்னித்து விடு. வாசுவின் சார்பில் சொல்லத் தொடங்கினான் மாதவன். நீங்க தான் அவனை தூண்டிவிட்டு. சந்தியாவின் வார்த்தைகள் முடியக்கூட இல்லை. பொய், எல்லாவற்றையும் நானேதான் சொன்னேன் என்று கோபமாக கத்தினான் வாசு. மாதவன் வாயின் மீது கையை வைத்து அவனை பின்னுக்கு இழுத்தான். நான் ஏதாவது கேட்க நினைத்தால் நேராக உன்னிடமே கேட்டு விடுவேன். இவ்வளவு நாள் பரீட்சயத்தில் நீ என்னை இந்த அளவுக்காவது புரிந்து கொண்டிருப்பாய். என்மேல் உனக்கு எவ்வளவு வெறுப்பு என்று எனக்கு தெரியும். அதை ஒரு நாளும் மறந்து விடமாட்டேன். என்னை எவ்வளவு வெறுக்கணும் என்று நினைக்கிறாயோ வெறுத்துக்கொள். அதிலாவது உனக்கு நிம்மதி கிடைத்தால் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் வாசுவின் வார்த்தைகளை பொருட்படுத்தாதே. தலைகால் புரியாத இந்த உரையாடலில் அர்த்தம் என்னவென்று வாசுவுக்கு புரியவில்லை. அதற்குள் ஆயா அங்கு வந்ததால் மாதவன் அங்கிருந்து போய்விட்டான். விஷயம் என்னவென்று தெளிவாக தெரியாவிட்டாலும் சந்தியா மாதவனுக்கு இடையே நடந்த இந்த உரையாடலுக்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது வாசுவுக்கு. ஆனால் எவ்வளவு யோசித்து பார்த்த பொழுதும் அது என்னவாக இருக்கும் என்றுதான் வாசுவுக்கு புரியவில்லை. வாசு பள்ளிக்கு திரும்பி போய்விட்டான். மாதவன் இப்பொழுதெல்லாம் வீட்டில் இருப்பதையே விட்டுவிட்டான். சந்தியாவுக்காக கட்டிக்கொண்டிருந்த வீடு கூட முடியும் தருவாயில் இருந்தது. சந்தியா ஒருமுறை இந்த வீட்டை விட்டு போய்விட்டாள் என்றால் அது நிரந்தரமாக அவன் வாழ்க்கையை விட்டே விலகிப் போனார் போலத்தான் என்று அவன் அறிவான். புது வீட்டிற்கு போனதுமே அந்த வீட்டின் கதவுகள் தன் முகத்தில் ஓங்கி அரைந்தாற் போல படீரென்று சாத்திக் கொண்டு விடும். தோல்வியை ஒப்புக்கொள்ள பிடிக்காத மனம் எதிர்த்து நிற்கத் தொடங்கியது. கட்டாயப்படுத்தியாவது சந்தியாவை அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதம் ஏற்பட்டது. இல்லாவிட்டால்
இத்தனை நாள் அனுபவித்த இந்த சோதனைக்கும் சிரமத்திற்கும் அர்த்தமே இல்லை என்றது. எஞ்சிய வாழ்க்கையை தன்னந்தனியாக வெறுமையாக கழிப்பதற்காகவா கடந்த கால துன்பத்தையெல்லாம் பொறுத்து கொண்டான் என்று மனசாட்சி குத்தி காட்டியது. பல நாட்களாக அவன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கு அந்த மனமே அவனை எதிர்த்து நின்று உலுக்கி எடுக்கத் தொடங்கியது. தான் காட்டிய அன்பை புரிந்து கொண்டு மனைவியாக பிடிக்காவிட்டால் அதிகாரத்தை காட்டி வலுக்கட்டாயமாக அடிமைப்படுத்திக்கொள் என்று எச்சரிக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு நிமிஷமும் தன் வீட்டில் கூடவே இருந்து வந்த சந்தியாவை அடைய முடியாத அவனுடைய ஆணாதிக்கம் தன்னையும் அறியாமல் ஏதாவது அக்கிரமச் செயலில் இறங்கிவிடுமோ என்று அஞ்சி தொலைவில் இருக்கத் தொடங்கினான். 10 அல்லது 20 நாட்களுக்கு ஒருமுறை வந்து மதுவை பார்த்துவிட்டு தேவையானவற்றை செய்துவிட்டு திரும்பி போய்க் கொண்டிருந்தான். ஏறக்குறைய 20 நாட்களுக்கு பிறகு அன்றுதான் வீட்டிற்கு திரும்பி வந்த மாதவன் மாலையில் நதிக்கரைக்கு உலாவப் போனான். அவன் திரும்பி வரும்பொழுது வீட்டிலிருந்து பேச்சு குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. என்றும் இல்லாத விதமாக சந்தியாவின் குரல் பெரிதாக கேட்டுக்கொண்டிருந்தது. மாதவன் தன்னையும் அறியாமல் சமையலறை பக்கம் போனான். காதுகளை தீட்டிக்கொண்டு கேட்கத் தொடங்கினான். திரட்டுப்பாலை எல்லாவற்றையும் ஒரேடியாக சாப்பிட்டால் வயிறு வலிக்கும் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். அடிக்கப் போவது போல மிரட்டி கொண்டிருந்தாள் சந்தியா. அடித்தாயானால் பார், அப்பாவிடம் சொல்லுவேன். மது ஆள்காட்டி விரலை காட்டி பயமுறுத்தினான். அவன் கன்னத்தில் திரட்டுப்பால் ஒட்டி கொண்டிருந்தது. ஸ்டூலின் மீது ஏறி நின்று கொண்டிருந்தான். அதன் மேல் ஏறி அலமாரி கதவை திறந்திருப்பான் போலும். ஒரு வினாடி அவனை கோபமாக பார்த்த சந்தியா அவன் முகத்தையும் நின்று கொண்டிருந்த தோரணையையும் பார்த்துவிட்டு அடக்க மாட்டாமல் சிரித்து விட்டாள். 2 கைகளையும் நீட்டி அவனை அருகில் இழுத்து முத்தம் பதித்தாள். மதுவும் சிரித்து கொண்டிருந்தான். சீப்பு, உன் எச்சிலையெல்லாம் என்மேல் ஒட்டி வைக்காதே. திரும்பவும் கோபத்தை வரவழைத்துக் கொண்டே அவனை தொலைவிற்கு தள்ளிவிட்டாள். மது விடவில்லை. சந்தியாவின் கழுத்தை சுற்றிலும் கைகளை போட்டு கன்னத்தில் முத்தமிட்டான். அவனை தூரத்தில் நிறுத்திவிட்டு ஒரு வினாடி பார்த்த சந்தியா உடனே அருகில் இழுத்து மார்போடு அழுத்தி கொண்டாள். கலகலவென்று சிரித்தான் மது. மாதவன் சட்டென்று திரும்பி வந்து விட்டான். அவ்விருவரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்த காட்சி அவன் இதயத்தில் அழியாத முத்திரையாக பதிந்து விட்டது. கடந்த சில நாட்களாக அவனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பிரச்சனைக்கு சமாதானம் கிடைத்து விட்டது. மது சந்தியாவின் உயிருக்கு சமமாக ஆகிவிட்டான் என்பதில் சந்தேகமில்லை. தந்தையை பற்றி நினைப்பு இல்லாமல் சந்தியாவின் மனதில் இடம் பெற்று விட்டான். அவனை அப்படியே விட்டுவிடுவதே நல்லது. மறுபடியும் உன் மகன்தான் என்று உண்மையை சொன்னால் நிலைமை எவ்வாறு மாறும் என்று சோதிக்கும் பொறுமையோ அதன் விளைவுகளை தாங்கும் சக்தியோ அவனுக்கு இல்லை. தந்தை இல்லாவிட்டால் மது சந்தியாவுக்கு இன்னும் நெருக்கமாகி விடுவான் என்பதில் சந்தேகமில்லை. நிசப்தமாக திரும்பிவிட்ட மாதவன் இரவு ரொம்ப நேரம் ஆன பிறகுதான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். ஆயாவுக்கு 2 நாட்களாக உடம்பு சரியாக இல்லை. அப்படிப்பட்ட நேரங்களில் சாதாரணமாக வீட்டு வேலைகளெல்லாம் சந்தியாவின் மீதுதான் விழும். அன்று இரவு தன்னுடைய அறையில் படுத்து தூங்கிவிட்ட மதுவை மாதவனின் அறையில் படுக்க வைப்பதற்காக தோளில் சுமந்து கொண்டு வந்தாள் சந்தியா. தந்தை ஊரில் இருந்தால் தந்தையுடன் படுத்துக்கொள்வது மதுவின் பழக்கம். மாதவன் மேஜைக்கு முன்னால் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தான். மதுவை படுக்க வைத்துவிட்டு நிசப்தமாக திரும்பி போனான். சந்தியா, திடீரென்று பின்னால் இருந்து கேட்டது. பிடித்து இழுத்து தடுத்து நிறுத்தினார் போல நின்றுவிட்டாள் சந்தியா. நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். சந்தியா பதில் பேசவில்லை. பணம் ஏதாவது தேவையானால் பீரோவில் வைத்திருக்கிறேன். அவன் வார்த்தைகளை முடிக்கவில்லை. ஆயாவை அனுப்பி வைக்கிறேன். சந்தியா அறையை தாண்ட போனாள். நில், இந்த முறை மதுவின் பொறுப்பை உன்னிடம்தான் ஒப்படைக்கப் போகிறேன். அவன் குரல் பிசிறின்றி வெளிப்பட்டது. ஒரு கால் நான் திரும்பி வருவதற்கு ரொம்ப நாட்கள் ஆகலாம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கோபால் மூலமாக கம்பெனிக்கு செய்தி சொல்லி அனுப்பு. சந்தியா கதவிற்கு அருகில் அப்படியே நின்று விட்டாள். அறையில் நிசப்தம் ஏற்பட்டது. நிமிஷங்கள் கழிந்தன. நிசப்தத்தை பிளந்து கொண்டு வெளிவந்தது அவன் குரல். சந்தியா, நான் ரொம்ப தொலைவிற்கு போகிறேன். மதுவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். சந்தியா அவள் திரும்பி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இவன் உத்தேசம்தான் என்ன? ஏன் இந்த ஒப்படைப்புகள்? நிமிர்ந்து பார்த்த சந்தியா மாதவன் லாந்தரை பெரிது பண்ணிக்கொண்டும் சின்னது பண்ணிக்கொண்டும் அதையே உற்று பார்த்தபடி இருந்ததை கண்டாள். நம்பிக்கைக்கும் ஏமாற்றத்திற்கும் இடையே அவன் முகத்தில் ஏதோ அமைதியும் கடினமும் இழைந்து தென்பட்டன. சந்தியாவுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் என்ன சொல்லுவது என்றுதான் புரியவில்லை. அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை என்று அவன் திரும்பவும் எழுதத் தொடங்கிவிட்டான். இனி நீ போகலாம் என்பது போலிருந்தது அவன் தோரணை. அதற்கு பிறகு அந்த அறையில் இன்னும் எவ்வளவு நேரம்தான் அவளால் இருக்க முடியும்?
அதனால் அவள் மெதுவாக வெளியே வந்து விட்டாள். ஆனால் கால் முன்னுக்கு நகரவில்லை. இன்றைக்கு என்ன வந்துவிட்டது இவனுக்கு? ஏன் இவ்வாறு பேசுகிறான்? கொஞ்சமும் பிசிறில்லாத கடினத்தன்மை எப்படி வந்தது? கல்லை போல கடினமாக இருந்தாலும் அவன் முகத்தை பார்த்தபோது சந்தியாவின் மனம் ஏதோ போலாகிவிட்டது. சாதாரணமாக அவன் இவ்வாறு இருக்க மாட்டான். வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டம் வந்துவிட்டதா? அல்லது பழைய சிநேகம் ஏதாவது தூக்கு கயிற்றை போல கழுத்தை சுற்றி கொண்டிருக்கிறதோ? அதிலிருந்து மீள முடியாமல் தத்தளிக்கிறானோ? உண்மையில் என்னதான் காரணம்? தற்சமயம் அவன் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவனுடைய தனித்தன்மையை கண்டால் அவளுக்கு மதிப்பு உண்டு. அவனிடம் அந்த பெண் பித்து மட்டும் இல்லாமல் இருந்தால் அவன் ஆண் இனத்திற்கே ஒரு வைரம் போன்றவன். ஆனாலும் மனிதன் என்றால் ஏதாவது ஒரு கெட்ட குணம் கூட இல்லாமல் இருக்க முடியுமா? அவன் நடத்தைக்கு அவனே சுயமாக காரணகர்த்தாவாக இல்லாமல் இருக்கலாம். வம்ச பரம்பரையாக கூட வந்திருக்கலாம். எவ்வளவு நாளாக இந்த நெருக்கத்தில் மனதளவில் அவனிடம் எவ்வளவு துவேஷம் இருந்தாலும் ஒரு முறை கூட அவன் முகத்திற்கு முன்னால் எடுத்தறிந்து பேச அவளால் முடியவில்லை. அவ்வப்பொழுது தன் பலவீனத்திற்கு காரணம் எது என்று கூட யோசித்து பார்த்திருக்கிறாள். ஆனால் பதில்தான் கிடைக்கவில்லை. சிலரின் முகராசி அப்படிப்பட்டது போலும் என்று எண்ணிக்கொண்டாள். அவன் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவன் சுகமாக இருக்க வேண்டும், அது போதும். அவன் மூலமாக தன் வாழ்க்கை சின்னா பின்னமாகிவிட்டது உண்மைதான். ஆனாலும் அவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் அவள் விரும்புகிறாள். தன் வாழ்க்கை இப்படியானதற்கு தன்னுடைய துரதிருஷ்டம்தான் காரணம் என்று ஏன் எண்ணிக்கொள்ளக்கூடாது? அவரவர்களின் பாவ புண்ணியத்திற்கு ஏற்றாற் போலத்தான் நல்லதும் கெட்டதும் நடக்கும். மாதவனை தான் எதற்கு துவேஷிக்க வேண்டும்? முதன்முறையாக அவளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வந்ததுமே ஏதோ போலாகிவிட்டது. ரொம்ப நேரமாக அவன் அறைக்கு வெளியில் நின்று கொண்டிருப்பது நினைவுக்கு வரவே வெட்கமடைந்தவளாக சட்டென்று அங்கிருந்து நகர்ந்தாள். படுக்கப் போவதற்கு முன்னால் தலையணையை சரி பண்ணி கொண்டிருந்த போது ஸ்டூலுக்கு மேல் வைத்திருந்த தண்ணீர் சொம்பு கண்ணில் பட்டதுமே அவன் அறையில் தண்ணீர் வைக்கவில்லை என்று நினைவுக்கு வந்தது. நள்ளிரவு நேரத்தில் எழுந்து கொண்டால் தொந்தரவாக இருக்கும். ஏற்கனவே அவன் ஒரு மாதிரி இருக்கிறான். சந்தியா தண்ணீர் கொண்டு வந்த பொழுது அறை கதவு திறந்து கிடந்தது. உள்ளே லாந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மாதவன் மேஜைக்கு முன்னால் குனிந்தபடி இரு கைகளையும் ஊன்றிக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டிருந்தான். எதிர்பாராமல் அவனை அந்த விதமாக பார்த்ததும் திடுக்கிட்டு விட்ட சந்தியா கதவிற்கு பக்கத்திலேயே சிலையாக நின்று விட்டாள். என்ன இது? என்னவாகிவிட்டது இவனுக்கு? ஏன் இவ்வாறு இருக்கிறான் என்ற கேள்விகள் எழுந்தன அவள் மனதில். இதற்கு முன்னால் கால் ஊனமாகி கட்டிலோடு கட்டிலாக கிடந்தபோது வாசு கூட இதே போலத்தான் ஏமாற்றத்திற்கும் அவநம்பிக்கைக்கும் ஆளானபடி ஜீவனற்று ஒரு மூலையில் ஒதுங்கி கிடப்பான். மாதவனின் தயவால் வாசு மறுபடியும் பழைய ஆளாகிவிட்டான். அப்படியென்றால் மாதவன் கூட வாசு அப்பொழுது இருந்த நிலையில்தான் தாங்க முடியாத வேதனையில் ஆழ்ந்திருக்கிறானா? இவனுடைய பிரச்சனைதான் என்ன? இப்பொழுதெல்லாம் அடிக்கடி இதுபோலத்தான் தென்படுகிறான். காரணம் என்னவாக இருக்கும்? கை நிறைய சம்பாதிக்கிறான். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருக்கிறது. எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இதைவிட வேறு அவகாசம் வேண்டுமா? இவற்றையெல்லாம் மீறி வெளிவர முடியாதபடி அந்த துன்பம் என்னவாக இருக்கும்? யாருக்காக வேதனைப்படுகிறான்? சந்தியாவின் பார்வை களைந்து அவன் கேசத்தின் மேல் பட்டது. முதல் முறையாக அவனை தொட்டு அந்த கேசங்களை தடவி கொடுக்க வேண்டும் என்றும் 2 வார்த்தைகளை இதமாக சொல்லி தேற்ற வேண்டும் போலவும் இருந்தது. முழங்கை வரை மடித்து விடப்பட்டிருந்த சட்டையை சாப்பிட்ட பிறகு திரும்பவும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கூட அவனுக்கு நினைவு இல்லை போலும். சந்தியா மெதுவாக ஓசைப்படாமல் உள்ளே வந்து தண்ணீர் சொம்பை மேஜை மீது வைத்தாள். விளக்கு வெளிச்சத்தில் ரொம்ப அருகாமையில் தென்பட்ட அவன் முகத்தில் வேதனையும் சோர்வும் நன்றாக தெரிந்தன. தண்ணீர் சொம்பை வைத்த ஓசையை கேட்டதும் மாதவன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். இருவரின் பார்வையும் சந்தித்து கொண்டன. இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். இதோட தொடர்ச்சியா அடுத்த பாகத்தை கேட்கணும்னா இந்த வீடியோட இறுதியில் அடுத்த பாகத்துக்கான கார்டு ஃப்ளாஷ் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும், நேர இதோட அடுத்த பாகம் வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இதோட அடுத்த பாகத்துக்கான இணைப்பை நான் கொடுத்துருக்கேன். அதுபோக என்னோட ஒவ்வொரு வீடியோலையும் அந்த நாவலுக்கான முதல் பாக வீடியோவோட லிங்க்கும் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் முதல் பாகத்தை தேடி அலையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோட விளக்கத்தை பார்க்கலாம். நீங்கள் கேட்க போகிற கதையோட முதல் பாக வீடியோவும் கீழே இருக்கும். அதே மாதிரி அடுத்த பாக வீடியோவும் கீழே இருக்கும். ஓகே, அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.